ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஏஜஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? அதாவது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஏஜஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு புரோட்டோ ஹிஸ்டரி பத்தி பார்த்திருப்போம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம ப்ரீ ஹிஸ்டரி பத்தி பார்க்க போறோம், ஸ்டோன் ஏஜை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஓகே. நான் ஏன் இந்த செஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர்ல சர்ச் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த பினாக்கிள் புக்ல செக் பண்ணீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டரியில இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல ப்ரீ ஹிஸ்டரியில இருந்தும் கொஸ்டின் வந்திருக்கு. சோ இண்டஸ் வேலியையும் ப்ரீ ஹிஸ்டரியும் அதாவது கம்பேர் பண்ணும்போது இண்டஸ் வேலியில இருந்தா 80% வரும். சரியா? 80 to 90% இண்டஸ் வேலியில இருந்தா வரும். பட் இந்த ப்ரீ ஹிஸ்டரியில இருந்து 1 or 2 times ஒரு 10 to 20% கேக்குறாங்க. சரியா? ரிப்பீட்டடா இதுல ஒரு 8 கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுல 2 கொஸ்டின் வந்துடும் ப்ரீ ஹிஸ்டரியில. சோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு எந்த ஒரு டாபிக்கும் விடாம மேக்ஸிமம் எதெல்லாம் ஆர்டரா நம்ம அப்படி கவர் பண்ணணுமோ அதை நான் கவர் பண்ணிட்டு வந்துடுறேன். சோ இப்போ நான் ஏன்ஷியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு இங்க வந்துட்டு காமிச்சிருக்கேன்ல, இதுதான் வரும். சோ இந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் நான் ஏன்ஷியன் ஹிஸ்டரியில கவர் பண்ணலான்னு இருக்கேன். அது போக அப்பப்போ உங்களுக்கு சயின்ஸ், முக்கியமான சயின்ஸ் டாபிக்ஸ், அப்புறம் முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே, அதெல்லாம் ரெகுலரா தனித்தனியா வந்துட்டே இருக்கும். சரியா? ஏன்ஷியன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டரா தான் வரும். சரியா? இப்ப நம்ம இண்டஸ் வேலி பார்த்துட்டோம், ப்ரீ ஹிஸ்டரியும் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன்னா இப்ப இந்த டாபிக் முடிஞ்சு. அடுத்து வேதிக் ஏஜ், அடுத்து ஜெயினிசம், புத்திசம், அந்த மாதிரி ஒரு ஆர்டரா நம்ம ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் கொண்டு போவோம். பட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எது முக்கியமோ அதுதான் நான் கொண்டு போலான் இருக்கேன். சரியா? சயின்ஸ் மத்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே எதெல்லாம் முக்கியமோ அதுதான் கொண்டு போலான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, சயின்ஸ் வைங்களேன், பிசிக்ஸ்னா நான் இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுவேன். ஓகேவா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மஸ்ட் நோ டாபிக்ஸ். இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே மஸ்ட் நோ டாபிக்ஸ். இந்த மாதிரி நான் சயின்ஸ், ஜியோகிராஃபி, அப்புறம் மத்த எல்லாத்துக்கும் வந்துட்டு மஸ்ட் நோ டாபிக்ஸ் எதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் கொடுக்குறேன். பட் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம அப்படியே ஆர்டரா போயிடலாம். ஏன்னா ஹிஸ்டரி வந்துட்டு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அங்க படிக்க முடியாது. அதுக்காக நம்ம ஹிஸ்டரி ஆர்டரா போய்க்கலாம். ஹிஸ்டரியிலயுமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூலைக்குள்ள நான் வந்துட்டு ஏன்ஷியன்ட்டும் மெடிவலும் முடிக்க பாக்குறேன். சரியா? ஏன்ஷியன்ட்டும் மெடிவலும் ஜூலை டு ஆகஸ்டுக்குள்ள எப்படியாவது நான் முடிச்சிடுறேன். மாடர்னுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரியா? ஏன்னா மாடர்ன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் நல்ல டீட்டெயிலா எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரியா? மாடர்னுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். அது போக பாலிட்டி, ஏன்ஷியன் மெடிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலிட்டி தான் எடுக்கலான் இருக்கேன். சரியா? இதுதான் இப்போதைக்கு பிளான். சோ பாக்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் சயின்ஸுக்கு மட்டும் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுப்பேன். சரியா? ஏன்னா சயின்ஸ் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு சயின்ஸ் பேக்ரவுண்டா தான் இருந்திருப்போம். சோ சயின்ஸ்ல வந்துட்டு எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் இருக்காது. பட் அது நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி, இப்போ எஸ்ஐ யூனிட்ஸ்னா அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு எப்படி அந்த யூனிட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தனித்தனியா ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி பாத்திரலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி பாத்திரலாம். ஓகே. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும், ஹிஸ்டரி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ்ல இருந்து போகணும். சரியா? பேஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆனாதான் நம்மளால அது எப்பவுமே மறக்காம இருக்கும். அதனால நான் இந்த ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, பாலிட்டிக்கெல்லாம் டைம் எடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதை நான் முடிச்சு கொடுப்பேன். சரியா? நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நான் அதை கட்டாயம் அதை வந்து ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சோ அதனாலதான் நான் சொல்லிட்டேன். சரியா? சொல்லாம இருந்தேன் நான் வந்து அப்படியே நாள் கடத்திட்டே போவேன். சொல்லிட்டேன்னா கொஞ்சம் நாள் கடத்தாம கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பார்ப்பேன். ஓகேவா? சோ உங்களுக்கு இப்போ பிளான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரி அப்படியே ஆர்டரா வரும். சயின்ஸ் முக்கியமான டாபிக் முன்ன பின்ன. சோ ஒரு நாள் பிசிக்ஸ் வரும், ஒரு நாள் கெமிஸ்ட்ரியில வரும். அந்த மாதிரி நான் முடிச்சு கொடுத்துறேன். ஏன்னா நான் இங்கிலீஷும் கவர் பண்ணேன். ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியம். நான் இங்கிலீஷ் இவ்வளவு நாள் கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அந்த ரீடிங், அப்புறம் கடைசி நேரத்துல ஒக்கா ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிவிஷன் இதெல்லாம் நான் பண்ணாம விட்டேன்னா அப்போ நான் இங்கிலீஷ் இத்தனை நாள் கிளாஸ் போட்டதுக்கு இதே இல்லாம போயிடும். சோ அதனால நான் இங்கிலீஷும் கவர் பண்ணணும், அதே நேரத்துல ஜெனரல் ஸ்டடீஸும் கவர் பண்ணணும். சோ அதுக்கு நீங்க வந்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களை இங்கிலீஷ்ல மார்க் எடுக்க வைக்கணும். அதுதான் என்னோட டாப் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜிஎஸ். ஓகே. ஜிஎஸ்ல நான் கொடுக்கறதா இருந்தா 100% கொடுக்கணும். அதுதான் என்னோட எய்மா இருக்கு. சரியா? சோ இவ்வளவுதான் பிளான் இப்போதைக்கு வச்சிருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய என்னோட கண்டென்ட் உண்மையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கான செஷனுக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கான செஷன் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். பட் வந்து அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம நல்லா கிளியராவே பார்க்கலாம். டீட்டெயிலா எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ மறக்காம நோட்ஸ் எடுத்து படிங்க. தயவு செய்து பிடிஎஃப் கேட்காதீங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுத்து படிச்சாதான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிஎஃப் நான் கொடுத்தேன்னு வைங்களேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவீங்க. நோட்ஸும் எடுக்க மாட்டீங்க. அது வந்து எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. நான் இப்ப
கொடுத்தும் டீச் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிரும்ல. அதுக்காக தான் நான் நோட்ஸ் எடுக்க சொல்லுவேன். நிறைய பேர் மறுபடியும் நான் சொன்னாலுமே PDF கேக்குறீங்க. ஓகே, சோ பிடிஎஃப் மட்டும் கேட்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட ரெக்வஸ்ட். ஆஸ்பிரண்டா பிடிஎஃப் முக்கியமா நோட்ஸ் எழுதுறது முக்கியமான்னு கேட்டீங்கன்னா 100% நோட்ஸ் எழுதுறது மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? சரி, நீங்க எக்ஸாம்ல உண்மையா உங்களுக்கு வந்து அந்த நீங்க படிச்சது மறக்காம இருக்கணும், நான் படிச்சது ஈஸியா ரிவைஸ் பண்ணணும்னா எழுதி படி. ஓகேவா? இதுக்கு மேல நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னா என்ன? ஓகே, இத நம்ம ஹிஸ்டரிய நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஓகேவா? நார்மல் ஹிஸ்டரிய 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி. அது என்ன ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி, ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ ஹிஸ்டரினா ஒண்ணும் இல்ல, அங்க ரிட்டன் எவிடன்ஸ் இருக்காது. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன் ஏஜ். ஓகே, ஸ்டோன் ஏஜ்ல அவங்க ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை வச்சுதான் அவங்க இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரும். சரியா? அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் மூலமா ஒரு புரிதல் வரும். அதுதான் என்ன ப்ரீ ஹிஸ்டரி. அங்க ரிட்டன் எவிடன்ஸ் இருக்காது. பட் புரோட்டோ ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அங்க ரிட்டன் எவிடன்ஸ் இருக்கும், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். இங்க வெறும் டூல்ஸோட எவிடன்ஸ் தான் இருக்கும். மேக்சிமம் இங்க டூல்ஸோட எவிடன்ஸ் இருக்கும். பட் புரோட்டோ ஹிஸ்டரியில அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு சிவிலைஸ்டா வாழ்ந்தாங்க. நம்ம இந்த புரோட்டோ ஹிஸ்டரிக்கு எக்ஸாம்பிள் ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கலாம். அங்க நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் நிறைய இருக்கும். A to Z நம்ம அவங்க எப்படி வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க, எப்படி வந்துட்டு அவங்க அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சு எப்படி எல்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்க, சீல்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் நிறைய இருக்கும். அது போக ஸ்கிரிப்டும் இருக்கும். பட் ஆனா அந்த ஸ்கிரிப்ட் டெசிஃபர் பண்ணப்பட்டிருக்காது. இது ரொம்ப முக்கியம். புரோட்டோ ஹிஸ்டரியில என்னன்னா ஸ்கிரிப்ட் இருக்கும், ஆனா அந்த ஸ்கிரிப்ட என்னன்னு யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இது வரைக்கும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம் புரோட்டோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ரிட்டனும் இருக்கும், அந்த ரிட்டனை டெசிஃபரும் பண்ணிருப்பாங்க. அந்த ரிட்டன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத எல்லாராலும் புரிஞ்சுக்கவும் முடியுது. பட் ஆனா இங்க என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹிஸ்டரியே நம்ம இந்த ஹிஸ்டரியிலே வேதிக் ஏஜ்னு வரும். வேதிக் ஏஜ் பாத்தீங்கன்னா நமக்கு அங்க ரிட்டன் இருக்கும். ரிக்வேதா, யஜுர்வேதா, அந்த மாதிரி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் நிறைய உண்டு. ஆனா அங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. ஒரு சில இடத்துல இப்ப ராமாயணத்துக்குலாம் வந்துட்டு நம்ம ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வேதிக் ஏஜ் அதுக்கெல்லாம் வந்துட்டு வேதிக் ஏஜுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கம்மி. பட் இந்த மௌரியன் நம்ம அசோகா பில்லர் அதெல்லாம் படிச்சிருப்போம். சோ அங்கேயும் பாருங்க, அங்க வந்து ரிட்டன் இருக்கும், அதே நேரத்துல ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் இருக்கும். சோ இதெல்லாம் எங்க ஹிஸ்டரிக்கு போயிடும். ஹிஸ்டரினா என்ன? அங்க ரிட்டனும் இருக்கும், ஆர்கியாலஜிக்கலும் இருக்கும். புரோட்டோ ஹிஸ்டரினா என்ன? ரிட்டன் இருக்கும், ஆனா அதை டெசிஃபர் பண்ணிருக்க மாட்டோம். அது போக ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். பட் ப்ரீ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ரிட்டனும் இருக்காது, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அதிகமா இருக்காது. ஒன்லி அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை வச்சு மட்டும் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு பீரியட் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா இந்த ப்ரீ ஹிஸ்டரியில வரும். ஓகேவா? சோ இதுதான் பேசிக். இதெல்லாம் இந்த ப்ரீ ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்க்கும் முன்னாடி, மனுஷங்களை எழுதி படிக்கிறதுக்கும் முன்னாடி. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நாட் சிவிலைஸ்ட் மக்கள், நம்ம மனுஷன் குரங்குல இருந்து வளர்ந்து வந்துட்டு அவன் வந்துட்டு உணவுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னத்துல போயிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி செட்டில் ஆகுறாங்க, இது எல்லாமே இந்த இடத்துலதான் வரும். ப்ரீ ஹிஸ்டரியில இருந்து இந்த புரோட்டோ ஹிஸ்டரிக்கு போகும்போது மனுஷன் வந்து செட்டில் ஆகுறதுக்கு பழகிருப்பான். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, அந்த ப்ரீ ஹிஸ்டரியில இருந்து எப்படி புரோட்டோ ஹிஸ்டரிக்கு போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி நான் சொன்னேன்ல, ஹிஸ்டரியோட சோர்ஸ் வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், இன்னொன்னு லிட்டரரி சோர்ஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னா ஸ்டோன் டூல்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், மொனுமெண்ட்ஸ், பாட்ரி. ஓகே, மொனுமெண்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சைட்ஸ். அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா அசோகா பில்லர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்டோன் டூல்ஸ், அந்த ப்ரீ ஹிஸ்டரியில வரக்கூடிய ஸ்டோன் டூல்ஸ் அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாட்ரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எக்கச்சக்கமான பாட்ரி பார்த்திருப்பாங்க, சீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். அதை வச்சு அதை கார்பன் டேட்டிங், அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இது இந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது ஹிஸ்டரியில இந்த மாதிரி டைம் பீரியட் சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து லிட்டரரி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கலாவே கிடைக்கக்கூடிய சோர்சஸ். அப்படி இல்லைன்னா ஃபாரின் டிராவலர்ஸ், ஃபாரின் ஆத்தர்ஸ், ஃபாரின்ல இருந்து இப்போ ஹுவான் ஸ்வாங் அப்படிலாம் நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க எழுதின புக் ரிட்டன் அந்த அவங்களோட லிட்டரரி சோர்சஸ் மூலமாவும் நமக்கு லிட்டரரி ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க சொன்னேன், லோக்கலாவும் கிடைச்சிருக்கு. இப்போ ரிக்வேதா, யஜுர்வேதா இதெல்லாம் லோக்கலா நமக்கு கிடைச்ச ரிட்டன் ரெக்கார்டு. அதே ஃபாரின் சோர்சஸ்னா நம்ம இவங்களதான் சொல்லணும். சரியா? ஹுவான் சாங் எழுதுனது, அந்த மாதிரி எழுதுனதுதான் நம்ம ஃபாரின் சோர்ஸ் தான் எடுத்துக்கலாம். சோ இதுதான் சோர்சஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம
ஃபர்ஸ்ட் அடுத்து இப்ப நம்ம டைம் பீரியட் தெரிஞ்சுக்க போறோம். டைம் பீரியட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சோ இது என்னன்னா நம்ம எப்படி காலத்தை கணக்கிடுறோம், ஏன்னா நமக்கு பூமி வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியாது. சோ அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்ட் அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த டைம் பர்த் ஆஃப் கிறிஸ்ட் இத 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கிறத ஆஃப்டர் கிறிஸ்ட் அல்லது அன்னோ டாமின்னு வைக்கிறாங்க. இப்ப நம்ம இருக்கிறது ஆஃப்டர் கிறிஸ்ட் 2024 ஏசி அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஏடி அப்படின்னு சொல்லலாம். அதே இதுக்கு முன்னாடி இருக்கிறத ரிவர்ஸ்ல போகும். சோ ரிவர்ஸ்ல ஏன் போகுதுன்னா நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியாது. ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளவு மில்லியன் கணக்கு முன்னாடினாலும் இருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இது பொறுத்து 20 லட்சத்துல இருந்து இப்போ 0 வரைக்கும் வரும். சரியா, 20 லட்சத்துல இருந்து அதுக்கப்புறம் 10,000 20 lakh BCE அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் கிறிஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஒரு 10,000, அதுக்கப்புறம் 10,000ல இருந்து 6,000 வரும், அதுக்கப்புறம் 6,000ல இருந்து 4,000. ஓகே, 4,000ல இருந்து பின்ன 3,000. சோ நம்ம இந்த எல்லாம் இதுக்குள்ளதான் வரும். 3,000ல இருந்து 1,100, 1000 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இது வந்து ஏறு வரிசையில போகும், இங்க வந்து ஏறு வரிசையில போகும், இங்க வந்து அப்படி பெருசுல இருந்து சின்னது வரும். ஓகே, அப்படியே உல்டாவா போகும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். பட் இது வந்து முன்னாடி பிஃபோர் பர்த் ஆஃப் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காமன் எரா. ஓகே, இந்த 0 நடுவுல வச்சுட்டு இந்த 0க்கு அப்புறம் இருக்கிறது காமன் எரா, இந்த 0க்கு முன்னாடி இருக்கிறது பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க எங்க பார்த்தாலுமே ஆஃப்டர் கிறிஸ்ட் பிஃபோர் கிறிஸ்ட் அந்த மாதிரி இருக்காது. இப்ப என்ன இருக்குன்னா பிஃபோர் காமன் எரா BCE அப்படின்னு இருக்கும், அல்லது CE அப்படின்னு இருக்கும். அன்னோ டாமினி அல்லது CE அப்படின்னு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ நான் 6th century BCE அப்படின்னு சொன்னேன்னா 600 வருஷத்துல இருந்து 500க்குள்ள. ஓகேவா, இந்த இடத்துல வரும். இந்த 1000ல இருந்து இந்த 0க்குள்ள வரும். 600 to 500 தான் என்ன 6th century BCEன்னு சொல்றோம். அதே 6th century ACE அப்படின்னு சொன்னா 6th century CE அல்லது AD அப்படின்னு சொன்னேன்னு வைங்களேன், 0க்கு அப்புறம் 500 to 600 தான் நான் 6th century ACE அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா 6th century 7th century, இப்போ நம்ம என்ன இருக்கோம் 21st century அந்த மாதிரி சொல்றோம்ல. ஓகே, 21st centuryல நம்ம இருக்கோம். இப்போ எதுலாம் 21st century 2001ல இருந்து 2099 வரைக்கும் 99 வரைக்கும் 21st century. அடுத்து 2100ல இருந்து 2200 வரைக்கும் என்ன செஞ்சுரி வந்துடும் 22nd வந்துடும். ஓகேவா, பட் அதே மாதிரியே தான் இங்க அப்படி ரிவர்ஸ்ல போடுவோம். ரிவர்ஸ்ல எப்படி போடுவோம், 2099ல இருந்து 2001 வந்துட்டு 21st century BCEன்னு போடணும். இது AC, இது வந்து CE, வெறும் CE காமன் எரா. இப்ப நம்ம சொல்றது 2001ல இருந்து 2099ங்கிறது காமன் எரால, CEல 21st century. அதே நான் BCEல 21st century சொல்லணும்னா அதை எப்படி மாத்தி போட்டுக்கணும். 2099 to 2001 தான் BCEல 21st century அப்படின்னு நம்ம சொல்லணும். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எதை போக்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ். இப்ப நான் அதுக்கான டைம்லைன் வந்து நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன். சரியா, லாஸ்ட் வீடியோல நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை இன்னொரு தடவை கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, நம்ம எப்படி டைம்லைன் போட்டிருப்போம், இங்க 0 ஆரம்பிச்சிருக்கும், இங்க 0 இருக்கும், 0க்கு அப்புறம் இப்ப நம்ம 2024ல இருக்கோம். பட் முன்னாடி எப்படி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, 20 லட்சம் 20 lakhs இயர் BCE பிஃபோர் காமன் எரா. இது காமன் எரா. காமன் எராக்கு முன்னாடி 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஒரு 10,000 வருஷம் வரைக்கும் எதை சொல்றாங்க, பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10,000ல இருந்து 6,000 இல்ல 8,000 6,000 to சரியா ஒரு 2 வருஷம் 2,000 வருஷம் 3,000 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். சரியா, நீங்க டைம் பீரியட் பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. எங்க எல்லா இடத்துலயுமே சேம் இது இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நான் எது பெஸ்ட் இருக்கோ அதுதான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, இப்ப இங்க பாருங்க 6,000 தான் போட்டிருக்கேன். சோ 10,000ல இருந்து 6,000க்கு என்ன வரும், மீசோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 6,000ல இருந்து 4,000 அல்லது 6,000 to 4,000க்கு என்ன சொல்றாங்க, நியோலித்திக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4,000ல இருந்து 2,000 ஓகே அப்படி போயிட்டு வரும். சோ இந்த 4,000க்கு அப்புறம் வர்றது எல்லாமே சால்கோலித்திக்னு வந்துடும். ஓகேவா, 4,000க்கு அப்புறம் வர்றது எல்லாமே சால்கோலித்திக். சரியா,
ஓகே, இங்க நான் அந்த டைம் பீரியட கொடுத்துருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இதுதான் பெர்ஃபெக்டான டைம் பீரியட். இது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோன் ஏஜ்னு சொல்றாங்க. ஏன் ஸ்டோன் ஏஜ் சொல்றாங்கன்னா இதெல்லாம் ப்ரீ ஹிஸ்டரி. ப்ரீ ஹிஸ்டரியில நமக்கு ஸ்டோன் டூல்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. ஸ்டோன்ஸ் ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ஹிஸ்டரியை கால்குலேட் பண்றோம். சரியா, ப்ரீ ஹிஸ்டரியை நம்ம கால்குலேட் பண்றோம். அங்க எந்த ஒரு ரிட்டன் எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அதனாலதான் நம்ம இதை ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஸ்டோன் ஏஜ் ஏன் சொல்றோம், ஏன்னா அந்த டைம் நம்ம ஸ்டோன் டூல்ஸ் மட்டும்தான் நமக்கு ஆதாரமா கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஸ்டோன் ஏஜ் சொல்றோம். சோ அந்த ஸ்டோன் ஏஜ்லயே எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். பேலியோலித்திக் அப்படிங்கிறது ஓல்டு ஸ்டோன் ஏஜ், ஸ்டார்டிங் ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பழைய ஸ்டோன் ஏஜ். ஓகே, அதே மீசோலித்திக் அப்படிங்கிறது லேட் ஸ்டோன் ஏஜ். ஓகேவா, அடுத்து நியோலித்திக் அப்படிங்கிறது நியூ ஸ்டோன் ஏஜ். நியூ ஓகே, நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சால்கோலித்திக் அப்படிங்கிறது ஸ்டோனும் காப்பரும் இன்ட்ரோடியூஸ் ஆன, ஸ்டோனுக்கு அப்புறம் காப்பர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. காப்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டல் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுற டைம் தான் என்ன சொல்றாங்க, சால்கோலித்திக் ஏஜ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் காப்பர் எல்லாம் போக அயன் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அதுதான் என்ன சொல்றோம், அயன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். அயன் இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஏஜ் தான் அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா, இப்போ நீங்க இந்த ப்ரீ ஹிஸ்டரிக் ஏஜ் உங்களுக்கு புரியல. ப்ரீ ஹிஸ்டரிக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ்ல 3 வரும். அதுக்கப்புறம் ஸ்டோனும் காப்பரும் சேர்ந்து சால்கோலித்திக் ஏஜ்னு வரும். அதுக்கப்புறம் காப்பர் போக அயன் ஏஜ் வந்துடும். ஓகேவா, சரி, இது டைம் பீரியட். அண்ட் இந்த டைம் பீரியட் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு சோர்ஸ்லயும் ஒவ்வொன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல பாருங்க, இப்ப இங்க 20 lakh to 10,000 BCE அப்படின்னு சொன்னேன்னு வைங்களேன், அது பேலியோலித்திக் ஓல்டு ஸ்டோன் ஏஜ். அதே 10,000 to 8,000 இருக்கும், அல்லது 6,000, ஒரு 2000 வருஷம் மட்டும் முன்ன பின்ன வந்துட்டே இருக்கும். சரியா, 8,000 அல்லது 6,000, இது ரெண்டு மட்டும் மாறிக்கிட்டே வரும். இந்த இடத்துல மட்டும் 2000 மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், முன்ன பின்ன கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இதுலயும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அப்ப நீங்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். 10,000 இருந்து 8,000 சில இடத்துல கொடுக்கலாம், 10,000 இருந்து 6,000 கொடுக்கலாம். சரியா, ஓகே, இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நியூ ஸ்டோன் ஏஜோட ஏஜ் பாருங்க, 6,000 இருந்து இங்க 6,000 முடிஞ்சதா, அப்படி இந்த 6,000 இருந்து 2,000 வரலாம், அப்படி இல்லைன்னா 8,000 இருந்து 4,000 வரலாம். இதுக்குள்ள அந்த முன்ன பின்ன 2,000 முன்ன பின்ன போகும். சோ அதை நீங்க கரெக்டா போட்டுக்கணும். கரெக்டா இதுக்குள்ள எது வருதுங்கிறது நீங்க தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, வேற வழி கிடையாது. இது இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் கொடுத்துருக்கிறது தான் நான் நிறைய சோர்ஸ் இது பண்ணப்போ NCERT படி இந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. சரியா, NCERT அண்ட் UPSC சோர்ஸ் சில இது பார்க்கும்போது இந்த மாதிரிதான் டைம் லைன் இருந்துச்சு. ஒரு இந்த 2,000 மட்டும் முன்ன பின்ன இருக்கும். சரியா, அதுக்காக தான் நான் அந்த 2,000 எது முன்ன பின்ன வருதோ அதை நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து இதை மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல இந்த இயர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, இயர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அதனாலதான் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு சால்கோலித்திக் ஏஜ் பாருங்க, 4,000 இருந்து 1,500, அப்படி இல்லைன்னா 3,000 இருந்து 1,000 வரும். சரியா, ஓகே, இந்த ஏஜ் பீரியடுக்குள்ள சால்கோலித்திக் ஏஜ் வரும். அடுத்து அயன் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1,500 to 200. அயன் ஏஜ் எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அயன் ஏஜ் வந்து கண்டிப்பா 1,500க்கு அப்புறம் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா நம்ம ஆல்ரெடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பார்த்தோம்ல, இண்டஸ் வேலி டிக்ளைன் ஆகும்போதுதான் அயன் ஏஜ் உருவாகும். சோ அதுதான். ஓகே, நம்ம சால்கோலித்திக்ல தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்திருப்போம். சோ இண்டஸ் வேலி முடியும் போது நமக்கு அயன் ஏஜ் தொடங்கிடுது. அது அப்போ ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுதா? நீங்க இந்த ப்ரீ ஹிஸ்டரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த இயர் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா கொடுத்திருந்தேன்ல, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லட்சம் 20 லட்சத்துல இருந்து, ஏன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியாது, 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 10,000க்குள்ள நமக்கு பேலியோலித்திக் அப்படின்னு சொல்றாங்க, ஓல்டு ஸ்டோன் ஏஜ் சொல்றாங்க. 10,000 இருந்து 6,000 அல்லது 8,000 வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்க, மீசோலித்திக்னு சொல்றாங்க. 8,000 இருந்து 4,000 வரைக்கும் நமக்கு என்ன ஸ்டோன் ஏஜ் சொல்றாங்க, நியோலித்திக் அல்லது நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் காப்பர் கொஞ்சம் வருது. சோ காப்பரும் ஸ்டோன் ஏஜும் சேர்ந்து சால்கோலித்திக் ஏஜ் பார்ப்போம். அந்த சால்கோலித்திக்குள்ளேயும் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுதான் என்ன, நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன்னா காப்பர் இன்ட்ரோடியூஸ் ஆயிருச்சா, காப்பர் இன்ட்ரோடியூஸ் இந்த சால்கோலித்திக்ங்கிறது ஸ்டோனும் காப்பரும் சேர்ந்து, இப்ப இங்க காப்பர் இன்ட்ரோடியூஸ் ஆயிருச்சு. அப்படியே படிப்படியா வர வர இண்டஸ் வேலியில என்ன ஆகும், காப்பரும் டின்னும் சேர்ந்து நமக்கு என்னவாயிரும், அது பிரான்ஸா மாறிடுது. அப்போ இந்த இடத்துல ஸ்டோன் வரல, இந்த இடத்துல ஸ்டோன் அப்படி குறைஞ்சிருது. ஸ்டோன் குறைஞ்சு அப்புறம் பிரான்ஸ்னு வந்துச்சு. அப்புறம் பிரான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அயன் வரும், அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, அப்ப புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ், அடுத்து ஸ்டோனும் காப்பரும் இருக்கும், அதுக்கப்புறம் காப்பரும் டின்னும் சேர்ந்து, காப்பரும் டின்னும், நான் ஏன் காப்பர் டின் சொல்றேன்னா காப்பர் டின் சேர்ந்ததுதான் பிரான்ஸ். ஓகேவா, காப்பர் தான் பிரான்ஸ், காப்பர் தான் பிரான்ஸா மாறும். அடுத்து இது ஸ்டோன் ஏஜ்,
ஸ்டோன் ஏஜ். இதுலதான் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் வரும். அது ஸ்டோனும் பிளஸ் காப்பரும் சேர்ந்துறது சால்கோலித்திக். அதுக்கப்புறம் இந்த சால்கோலித்திக்லயே நமக்கு பிரான்ஸ் ஏஜ் வரும். பிரான்ஸ் ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நமக்கு என்ன ஏஜ் வந்துரும்? அயன் ஏஜ் வந்துரும். ஓகேவா? இந்த சால்கோலித்திக்கோட முடிவு எண்டுல பிரான்ஸ் ஏஜ், பிரான்ஸ் ஏஜோட எண்டுல அயன் ஏஜ் வந்துரும். ஓகேவா? கிளியரா இருக்கா? இந்த இதை ஒரு நீங்க உங்களுக்கு எப்படி டைம் லைன் போட முடியுமோ அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கோங்க. கட்டாயம் இதுல வந்து இது உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டதா அடுத்து நம்ம அந்த இந்த அதாவது அதுக்கு அடுத்து படிக்கும் போது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ இப்போ ஒவ்வொரு ஏஜா பார்க்கலாம். பேலியோலித்திக் ஏஜ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பேலியோலித்திக் ஏஜ்னா என்னன்னு பார்த்தோம், ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம். சோ பேலியோ அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம். ஓகேவா? பேலியோ அப்படின்னா என்னது? ஓல்டுன்னு அர்த்தம். லித்திக் அப்படிங்கிற வார்த்தை ஸ்டோன் அப்படி குறிக்கிறது. சரியா? ஸ்டோனை குறிக்கும். ஓகேவா? லித்திக் அப்படிங்கிறது என்ன? ஸ்டோனை குறிக்கும். இதெல்லாம் வந்து கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. பேலியோலித்திக், பேலியோ பழைய கற்காலம், புதிய கற்காலம், நவீன கற்காலம், அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப பேலியோ அப்படிங்கிறது பழைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஞாபகம் வச்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாம இந்த பேலியோலித்திக் ஏஜ் தான் அயன் ஏஜ்னு சொல்றாங்க, ஐஸ் ஏஜ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஐஸ் ஏஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. சோ அந்த ஐஸ் ஏஜ்னு சொல்லப்படுது இந்த பேலியோலித்திக் ஏஜ் தான். ஓகேவா? இது ஒரு இன்னொரு பேர், பேலியோலித்திக் இன்னொரு பேர் கூட கேட்கலாம். ஐஸ் ஏஜ்னு சொல்லலாம், ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இதோட டைம் பீரியட் என்னன்னு பார்த்தோம். 20 லட்சம் வருஷத்துல இருந்து 10,000 இயர்க்குள்ள. இது எப்படி? டிசெண்டிங் ஆர்டர்ல போகும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் போகும். அண்ட் இந்த பேலியோலித்திக்கே 3ஆ பிரிச்சிருக்காங்க. 3ஆ எப்படி பிரிச்சிருக்காங்க? பேலியோலித்திக் ஏஜையே 3ஆ பிரிச்சிருக்காங்க. எப்படி? லோயர், மிடில், அப்பர், இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதெல்லாமே எவிடன்சஸ் வச்சுதான். சரியா? நம்ம இப்போ எப்படி ஐவிசில வந்துட்டு ஏர்லி கரப்பா, மெச்சூர் கரப்பா, லேட் கரப்பா அந்த மாதிரி பிரிச்சோம். அதே மாதிரி இந்த பேலியோலித்திக் ஏஜ்மே ஸ்டார்டிங் லோயர், அதுக்கப்புறம் மிடில், அதுக்கப்புறம் அப்பர், அந்த மாதிரி பேலியோலித்திக் ஏஜ்மே 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அந்த இயர் பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 6 லட்சத்துல இருந்து 1 லட்சம். ஏன்னா நமக்கு 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. பட் 6 லட்சத்துல இருந்து 1 லட்சம் வரைக்கும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம அதை கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் இருக்கலாம், அதுக்கு எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணப்படல. அதனால 6 லட்சத்துல இருந்து 1 லேக் தான் இந்த லோயர் பேலியோலித்திக் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலா பேலியோலித்திக் ஏஜ்னு கேட்டா என்ன கொடுக்கணும்? 20 lakh to 10,000 சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? 20 lakhங்கிறது 2 million. புரிஞ்சுச்சா? 2 million அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து மிடில் ஏஜுக்கு என்ன வரும்? மிடில் ஏஜுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இந்த 1 lakhல இருந்து சில டைம் 40,000 கேட்கலாம், சில டைம் 35,000 கேட்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அது ரெண்டும் கொடுத்துட்டேன். நீங்க கன்ஃபியூஸ் மட்டும் ஆகாதீங்க. இதுதான் ஓகே பேஸ். அடுத்து அதே அப்பருக்கு போயிட்டீங்கன்னா 40Kல இருந்து 40,000 40K நம்ம போட்டுக்கலாமா? 40Kல இருந்து 10,000 அல்லது 35Kல இருந்து 10,000 ஓகேவா? இந்த மாதிரிதான் உங்களுக்கு அந்த பேலியோலித்திக் 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ பேலியோலித்திக் அப்படிங்கிறது 20 lakh to 10,000. அதே 3ஆ பிரிக்கும் போது 6 lakh to 1 lakh, 1 lakh to 40,000, 35,000 அல்லது 40,000 to 10,000 இந்த மாதிரி நமக்கு பிரியுது. அடுத்து இந்த மாதிரி ஏன் பிரியுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு கதையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம மனுஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேவா, கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, ஏன் இங்க லோயர் பேலியோலித்திக்ல 6 லட்சம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே மனுஷன் வந்துட்டு குரங்குல இருந்து நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம்ல, அந்த 20 லட்சம் 25 லட்சம் அங்கு செஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் செம்மையா இருக்கு, இதை நீங்க நோட் பண்ணனா நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? கட்டாயம் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதான் அந்த பேலியோலித்திக் உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ பேலியோலித்திக்ல இப்ப பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 25 லட்சம் 35 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு குரங்கு மனுஷனா பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்குது. அந்த ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதெகஸ். அது ஸ்பெல்லிங் எனக்கு ப்ரொனன்சியேஷன் இல்ல, பட் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கோங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஓகே, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அல்லது ஹோமினிட்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? குரங்கு மனுஷனா ஆகக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். குரங்கு எப்படி மனுஷனா பரிணாம வளர்ச்சி ஆகுங்கிற ஸ்டேஜ் தான் இந்த பிக்சர்ல இருக்கு. சோ இது சூப்பரான பிக்சர். நான் நிறைய பிக்சர் தேடினேன், இதுதான் பெஸ்டா கிடைச்சிச்சு. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹியூமினிடா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த 25 லட்சம் வருஷத்துக்கு கழிச்சு அப்படி ஒரு 18 வருஷம் 10 லட்சம் வருஷம் அந்த டைம்ல வந்துட்டு என்ன ஆயிடுறான்? ஹோமோ ஹாபிலிஸ் ஆயிடுறான்.
ஹோமோ ஹேபிலிஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் 18 லட்சம் வருஷம் கழிச்சு ஒரு 4 லட்சம் வருஷத்துக்குள்ள ஹோமோ எரக்டஸா வந்துடுறான். இந்த ஹோமோ எரக்டஸ் தான் என்னது, இந்த இயர் எல்லாம் பாக்காதீங்க, இயர் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். இயர் பாக்காதீங்க. இந்த லோயர் பாலியோலித்திக் ஏஜ்ல என்னவாயிடுறான், ஹோமோ எரக்டஸ் வந்துடுறான். ஓகேவா, நம்ம போட்ட இயரை இங்க போட்டுக்கலாம். 6 லட்சத்து டு 6 lakhs டு 1 lakh பார்த்தோமா, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம என்ன படிக்குமோ அதை இங்க போட்டுக்கலாம். அடுத்து இங்க 1 lakh டு இங்க கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு பாருங்க. 1.5 லட்சத்துல இருந்து 35,000, இது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா கரெக்டா இருக்கு. 1.5 லட்சத்துல இருந்து 35,000 இது கரெக்டா இருக்கு. இதுக்கு மட்டும் நீங்க 6 lakh டு 1 lakh போட்டுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹோமினிடா இருந்தது, ஹோமோ ஹேபிலிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹோமோ எரக்டஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன லோயர் பாலியோலித்திக் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் மனுஷன் ஸ்டோன் டூல்ஸை யூஸ் பண்ணான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதான் நம்ம அந்த ஸ்டோன் குள்ள சேர்க்கிறோம், பாலியோலித்திக் ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோன் டூல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வராது. ஏன்னா மனுஷங்க அப்பதான் குரங்குல இருந்து மாறிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தானே வந்துட்டு அந்த ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த லோயர் பாலியோலித்திக்ல தான் அந்த ஸ்டோன் டூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதை யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த டைம் தான் வந்துட்டு ஃபயர்லாம் வரும். ஓகே, நான் அதை சொல்றேன், தனித்தனியா அதுக்கு டீடைல் வச்சிருக்கேன், எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இங்க என்னது லோயர் பாலியோலித்திக். லோயர் பாலியோலித்திக்ங்கிறது ஹோமோ எரக்டஸ். அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா மிடில் பாலியோலித்திக்ல நியாண்டர்தல் மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாண்டர்தல், ஓகே, இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க, நியாண்டர்தல். ஓகே, மிடில் பாலியோலித்திக் ஏஜ்ல நியாண்டர்தல். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே அடுத்து வருவாங்க ஹோமோசெப்பியன்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் லோயர்ல ஹோமோ எரக்டஸ், மிடில்ல நியாண்டர்தல் மேன், அப்புறம் மிடில் அப்பர். ஓகே, லோயர் மிடில் அப்பர், லோயர் மிடில் அப்பர். அப்பர்ல என்ன வராங்க, ஹோமோசெப்பியன்ஸ் வந்துடுறாங்க. இதுதான் 3, அந்த பாலியோலித்திக்ல 3 வகை. அந்த இயர் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இயர் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோமோ இதே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 40,000 இருந்து 10,000, 1 லட்சத்துல இருந்து 40,000 அண்ட் 6 லட்சத்துல இருந்து 1 லட்சம். இதுல இருந்து அந்த ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்றதுல இருந்து ஒவ்வொன்னா ஹண்டிங் கேதரிங் இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்னொன்னா க்ரோ ஆயிட்டே வரும். சரியா, இப்போ அதுக்குமே கொடுத்துருப்பேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அதுல வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஹேண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க, சாப்பர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, கிளீவர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. எப்போ லோயர் பாலியோலித்திக் ஏஜ்ல. அதுக்கு முன்னாடி ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணதா அறியப்படல. பட் இந்த லோயர் பாலியோலித்திக்ல இருந்து ஆரம்பிக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி கற்களை வந்து ஆயுதமா பயன்படுத்தி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது இங்க கொடுத்துருப்ப பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இதுதான் சாப்பர்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஹேண்ட் ஆக்ஸ், கையாலே குத்தி இது பண்ணுவாங்க, அந்த இது ஹேண்ட் ஆக்ஸ். அப்புறம் கிளீவர்னு சொல்லக்கூடியது இதுதான். இது 3 எப்போ லோயர் பாலியோலித்திக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, லோயர் பாலியோலித்திக்ல இந்த 3 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இது 3 யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து மிடில் பாலியோலித்திக் வரும்போது நம்ம மேல பார்த்ததே இன்னும் வந்து பிளேடு மாதிரி ரொம்ப கூர்மையா ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. பிளேட், ஸ்கிராப்பர் அண்ட் பாயிண்ட்ஸ்னா ரொம்ப கூர்மையான முனையை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு கூர்மை இல்ல, அதுக்கப்புறம் அந்த கூர்மைக்கு கவனம் கொடுத்துருக்காங்க. சோ கூர்மையாக்கி இன்னும் பெஸ்டா அந்த டூலை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அப்பர் பாலியோலித்திக்ல வரும்போது நீடில்ஸ், போன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, மனுஷங்களோட உடம்போ இல்லை வேற ஏதோ ஒரு அனிமல்ஸோட விலங்கோட போனையோ எடுத்து அதை டூல்ஸா, பிளேட்ஸா, நீடில்ஸா, பிளேட்ஸா மாத்தி அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஷார்ப்பா பியூரின்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி அவ்வளவு, அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல எப்படி வந்து அந்த முனை இருக்கும் அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கிற மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்போ அப்பர் பாலியோலித்திக்ல. அப்போ அவன் அந்த ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ப்னஸ் அவ்வளவா இல்ல, சும்மா சாப்பர் அந்த மாதிரி குத்தி இது பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளேடு வந்திருக்கு, பிளேடுக்கு அப்புறம் போன் டூல்ஸ், நீடில்ஸ், பிளேட்ஸ், அது இன்னும் ஷார்ப் ஆக்கிருக்கும். ஓகேவா, ஓகே, இங்க லெஸ் ஷார்ப், இங்க வரும்போது அது மோர் ஷார்ப்பா இருக்கு. அதுதான் அந்த கொஞ்சம் அதோட வளர்ச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டைம் தான் வந்து ஃபயர் ஃபவுண்ட். இந்த பிக்சர்லயே பாத்திருப்பீங்க. எப்போ ஃபயர் வந்து அவங்களுக்கு தெரியப்படுது, லோயர் பாலியோலித்திக்ல தான் ஃபயர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, ஃபயர் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹண்டிங். ஓகே, சோ நம்ம வந்து ஹண்டிங், அந்த மனுஷன் எப்படி வந்துட்டு விலங்குகளை சாப்பாட்டுக்காக வேட்டையாடி அந்த மாதிரி ஒன்னொன்னா கத்துக்கிறாங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபயர், அப்புறம் ஹண்டிங். அண்ட் இந்த பாலியோலித்திக்ல எதெல்லாம் வராதுன்னா பாட்ரி கிடையாது, அவங்க ஆடு மாடு மேட்ச் தான், அந்த டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அந்த மாதிரி இது வராது, ஃபார்மிங்கும் வராது. அவங்க ஒன்லி ஹண்டிங் அண்ட் ஹண்ட் தான். ஓகே, ஒன்லி சாப்பாட்டுக்காக விலங்குகளை வேட்டையாடி அந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க. இந்த டைம் தான் வந்து என்னன்னா மெதுவா ஃபயர்ல சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அறிவும் வந்திருக்கும். ஓகேவா, சரி. அடுத்து நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, பிளேஸ்டோசின் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ்டோசின்
ஹாலோசின். இந்த பிளேஸ்டோசின் அப்படிங்கிறது 20 லட்சம் வருஷத்துல இருந்து 10,000க்குள்ள, ஓகேவா, 10,000 வருஷத்துக்குள்ள இந்த பிளேஸ்டோசின்ங்கிறது வந்துடும். அதாவது பேலியோலித்திக், உங்களுக்கு பிக்சர் இது தெரியுதான் தெரியல லெட்டர். சோ பேலியோலித்திக் வந்துடும். இதுல பேலியோலித்திக் ஏஜ் மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளீஸ்டோசின் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். பேலியோலித்திக் அப்புறம் இப்ப இருக்கிறதுல இருந்து, இந்த எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, இந்த 10,000ல இருந்து இப்ப வரைக்கும் பிரசன்ட் வரைக்கும் என்ன என்ன பீரியட்னு சொல்றோம், ஹாலோசின் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இது பிளீஸ்டோசின் பீரியட், இது ஹாலோசின் பீரியட். இதுவும் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளீஸ்டோசின் பீரியட் அப்படின்னா பேலியோலித்திக் ஏஜ் தான் பிளீஸ்டோசின் பீரியட் சொல்றோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாமே இப்ப வரைக்கும் இருக்கக்கூடியது ஹாலோசின் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த அந்த பீரியடுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கும் காரணங்கள் இருக்கு. சரியா, இந்த மாதிரி ஏன் பேர் வச்சாங்கிறது நான் பார்த்தேன், இப்ப கொஞ்சம் டக்குன்னு மறந்துருச்சு. சரியா, இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீடைல் வந்து நான் வேணா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ அப்ப இதுதான் இந்த பிளீஸ்டோசின் பீரியடும் ஹாலோசின் பீரியடும் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து அதோட பிளேசஸ் எந்த சரி, இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுது. அது யூஸ் பண்ணி எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க எவிடன்ஸ், அந்த பிளேஸ் தெரிஞ்சாதானே. இப்ப இந்த பிளேஸ்ல நாங்க இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாதானே அப்ப இன்னும் நமக்கு வந்து அது இன்னும் கிளியர் ஆகும். அப்போ இப்ப பாருங்க, அதுக்கான பிளேசஸ் நான் கொடுத்திருப்பேன். இதெல்லாம் அந்த மண்டையோடுகள் வேணும்னா பாத்துக்கோங்க. சரியா, எப்படி வந்து அந்த குரங்குல இருந்து அந்த நம்மளோட கிளியர் அந்த இப்போ நம்ம இருக்க நம்ம வந்து ஹோமோசேபியன்ஸ் தான். சோ அப்ப நம்மளோட மண்டையோடுகள் எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் சோ இந்த மாதிரிதான் நம்ம பாத்துட்டு போல. அவங்க வந்து இப்படிதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கத்துட்டு இருந்திருக்காங்க ஒண்ணுமே இல்லாம. அதுக்கப்புறம் ஃபயர் உருவாக்கி, அதுக்கப்புறம் எப்படி ஹண்ட் பண்றதுன்னு கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹண்ட் பண்ணது எப்படி சமைச்சு சாப்பிடுறதுன்னு, முன்னாடி பச்சையாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வளர வளர சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி க்ரோ ஆயிட்டே இருக்கிற அந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். அடுத்து இந்த மாதிரியான ஆர்ட்லாம் சரியா, இந்த மாதிரி பிக்சரை வரைஞ்சு வச்சுக்கிறதுல இந்த கேவ்ல இருந்து கிடைச்சிருக்கு. சரி, அந்த கேவ்ல இருந்து இந்த பிக்சர் ஆராய்ச்சி பண்ணும்போது இது வந்து பேலியோலித்திக் ஏஜ் சார்ந்தது அப்படிங்கிற மாதிரியான எவிடன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம், எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பார்க்க போறோம். சோ லோயர் பேலியோலித்திக்கோட பிளேசஸ் இங்க கொடுத்திருக்கேன். சோன் வேலி, இது ரொம்ப முக்கியம். சோன் வேலியில தான் இந்த சாப்பர் டூல்ஸ் நம்ம சொன்னோம்ல, சாப்பர் டூல்ஸ் அது கண்டுபிடிக்கப்பட்டது சோன் வேலியில தான். இது வந்து பஞ்சாப், இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கு. சாப்பர் டூல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. எக்ஸாம்ல கூட கேட்கலாம், சாப்பர் டூல்ஸ் எந்த ஸ்டேட்ல எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சோன் வேலி. அடுத்து பெலன் வேலி உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதுல இங்க என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கேவ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ லோயர் பேலியோலித்திக் ஏஜ் சேர்ந்த அந்த டைம் பீரியட சேர்ந்த கேவ் ஷெல்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தித்வானா, நெவாசா, ஹுன்சாகி, அது வந்து கர்நாடகால இருக்கு. பகல்கம் அப்படிங்கிறது காஷ்மீர்ல இருக்கு. இதெல்லாம் என்னது லோயர் பேலியோலித்திக் சைட்ஸ். இந்த பிக்சர்ல இருக்குமானா இது கிளியரா தெரியாது, அதனாலதான் நான் இங்க டீட்டெயிலா பேர் கொடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பாட்னே அப்படின்னு சொல்றாங்க. பாட்னா மகாராஷ்டிரால தான். இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆஸ்ட்ரிச் எவிடன்ஸ் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா பாட்னேல. இது எந்த பீரியட சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரிச்ச கண்டுபிடிச்சது எந்த பீரியட்னா பேலியோலித்திக். குறிப்பா சொல்லணும், பர்டிகுலரா சொல்லணும்னா லோயர் பேலியோலித்திக். ஓகேவா, லோயர் பேலியோலித்திக் ஏஜ். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து இதுதான் லோயர் பேலியோலித்திக் ஏஜோட சைட்ஸ். இதுல ரொம்ப முக்கியம் இது இது அதுக்கப்புறம் இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால பர்டிகுலரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான நிறைய கிடையாது. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க வேணா. பெலன் வேலி, லூனி வேலி, சோன் அண்ட் நர்மதா ரிவர்ஸ், அதுக்கப்புறம் பிம்பட்கா. ஓகே, சோ இது என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேவ் என்ன, ஒரு பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ்லயே பிம்பட்கா. சோ பிம்பட்காங்கிறது மிடில் பேலியோலித்திக் ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிம்பட்காங்கிறது அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு இது என்ன சொல்றது, இதை நீங்க இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸாம்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இதை பத்தி நம்ம இங்க கொடுத்துருக்கேன். இது வந்து மத்திய பிரதேஷ்ல மத்திய பிரதேஷ் போபால் எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த போபால்ல இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சோ அங்க இந்த மாதிரியான எவிடன்ஸ் கிடைச்சிருக்காத சொல்றாங்க. சரியா, இந்த போபால் அப்படிங்கிற பிளேஸ்ல என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரியா, அதாவது முக்கியமான பிளேஸ் இது. இங்க வந்துட்டு எலிபண்டோட அந்த பிக்சர் இருக்குல்ல, அந்த கேவ், இது ஒரு கேவ் தான். ஆக்சுவலா அந்த கேவ்ல வந்துட்டு எலிபண்டோட சிம்பிள் இருக்கும், அப்புறம் நிறைய அனிமல்ஸோட சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி அந்த சிம்பிள்ஸ் அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த வரைஞ்சு வச்சது டெஸ்ட் பண்ணும்போது அது எந்த ஏஜ குறிக்குதுன்னா மிடில் பேலியோலித்திக் ஏஜ கொண்டு போகுது. சரியா, சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் இது போக
இதுல வந்து என்ன இன்னும் இந்த பிம்பட்கா தான் ரொம்ப முக்கியம் சொன்னேன்ல. இந்த பிம்பட்கா பத்தி சொல்லணும்னா வேற என்ன சொல்லலாம். போபால்ல இருந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஹியூமன் சிவிலைசேஷன் இந்தியன் சப்கான்டினென்ட்ல ஹியூமன் சிவிலைசேஷன் இருந்ததுக்கான முக்கியமான ஒரு இதா இது கருதப்படுது. ஏன்னா இங்கதான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் கிடைச்சதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதா கருதப்படுது. சோ நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு எலிஃபண்ட், மானு, அப்புறம் வந்துட்டு சாம்பார் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி மானு அதெல்லாம் இந்த பிக்சர்ல இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி பிம்பட்கா அப்படிங்கிற கேவ்ல இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ்ல இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. சரியா? ஓகே. சோ இந்த பிம்பட்கா கேவ்ஸ் வந்துட்டு எந்த பீரியட சேர்ந்ததுன்னா உங்களுக்கு பொதுவா சொல்லணும்னா பேலியோலித்திக், அது பர்டிகுலரா சொல்லணும்னா மிடில் பேலியோலித்திக். சரியா? மிடில் பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்பர் பேலியோலித்திக்ல வந்து இனம்கானும், நெவாடா, தித்வானா இதெல்லாம் அப்பர் பேலியோலித்திக். இந்த தித்வானா அப்படிங்கறதுலாம் இங்க நீங்க கொஞ்சம் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இனம்கான் அப்படிங்கிறது இங்க வரும் மகாராஷ்டிரால. அப்புறம் வேற என்ன, நெவாதா அப்படிங்கிறது இந்த இடத்துல, நெவாசான் இருக்கா, நெவாதா இதெல்லாம் இங்க இருக்கு. இந்த பேஜஸ்ல இந்த பிளேசஸ்ல வரும். ஓகேவா? சரி, இங்கெல்லாம் தான் இருக்கு. அண்ட் இந்த அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம்ல போன் டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இதுதான் அந்த போன் டூல்ஸ். பாருங்க, இது போன் டூல்ஸ். அதுக்கப்புறம் அந்த பிளேட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா, ஓகே, ஒரு இந்த நம்ம எப்படி ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூல எப்படி நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஷார்ப்னஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, அதுதான் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அவ்வளவுதான். நம்ம மிடில்ல வந்து அந்த பர்டிகுலரா தனியா அந்த டூல்ஸ் எல்லாம் வராது. பட் இந்த இங்க மட்டும் அப்பர்லயும் லோயர்லயும் மட்டும் வரும். சரியா? அப்பர்லயும் லோயர்லயும் மட்டும் அந்த டூல்ஸ் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து மீசோலித்திக் ஏஜ். மீசோலித்திக் ஏஜோட நம்ம டைம் பீரியட் என்ன பார்த்தோம்? 10,000ல இருந்து 8,000 இருக்கும் அல்லது 6,000. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க டைம் பீரியட். சோ மீசோலித்திக் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும்? மீசோ அப்படின்னாலே என்னன்னா மிடில் அப்படின்னு அர்த்தம். மீசோ அப்படின்னா மிடில் ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோ அப்படின்னாலே மிடில். அதே இந்த மீசோலித்திக் இன்னொரு பேர் இருக்கு, மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோலித்திக், மைக்ரோலித்திக் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா மீசோலித்திக்னா மிடில் ஸ்டோனேஜ். அண்ட் இந்த மிடில் ஸ்டோனேஜ்ல கிடைக்கப்பட்ட எல்லா ஸ்டோன் டூல்ஸுமே ஸ்மாலாவும் ஷார்ட்டராவும் இருந்தது. அதனால இதை இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, மைக்ரோலித்திக்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஏன் மைக்ரோலித்திக்னு சொல்றாங்க? இந்த மீசோலித்திக் ஏஜ்ல கிடைச்ச ஒவ்வொரு ஸ்டோன் டூல்ஸும் எல்லாமே ஸ்மால் அண்ட் ஷார்ட்டரா இருந்ததுனால மைக்ரோலித்திக்னு சொல்றாங்க. மைக்ரோ அப்படின்னாலே ஸ்மால்னு அர்த்தம். அப்ப லித்திக்னா ஸ்டோன்ஸ். அப்போ ஸ்மால் ஸ்டோன் டூல்ஸ் இங்க கிடைச்சிருக்கதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல இருந்துதான் நமக்கு ஹாலோசின் எரா ஸ்டார்ட் ஆகுது. ஹாலோசின் எரா இப்போ வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து இங்க வந்து மக்களுக்கு ஹண்டிங் அண்ட் உணவை கேதர் பண்றதுக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்படி நம்ம போய் உணவு சேகரிக்கலாம் அப்படிங்கறதும் இங்க தெரிஞ்சிருக்கு. அடுத்து இங்கதான் அக்ரிகல்ச்சர் வளருது. ஓகே, அக்ரிகல்ச்சர் இங்கதான் பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர். இங்கதான் அக்ரிகல்ச்சர் மெதுவா நம்ம ஒரு இடத்துல இந்த மாதிரி விதை போட்டா அங்க விதை முளைக்கும், அதுல இருந்து நமக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த மீசோலித்திக் ஏஜ்ல இருந்து தான் தொடங்குது. அக்ரிகல்ச்சர் இங்க இருந்து தான் தொடங்குது. அடுத்து இந்த டைம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக் வந்துட்டு வேட்டைக்கெல்லாம் கூட்டு போவாங்கன்னு அப்படி கேள்விப்பட்டிருப்போமா? சோ அந்த மாதிரி வைல்டு டாக், ஓகேவா, டாக்லயும் ஆன்சிஸ்டரா முன்னோடி டாகுக்கு, இப்ப நம்ம எப்படி நம்ம முன்னாடி குரங்குன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி டாகுக்கு முன்னாடி வைல்டு டாக், அத வந்து இவங்க எல்லாரும் டொமஸ்டிகேட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதுவும் முக்கியமா எந்த பிளேஸ்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆடம்கர் அண்ட் பாகோர். ஓகேவா? சோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க எங்க போனாலும் சரியா 10,000 15,000 நீங்க ஹிந்தி இதுல எல்லாம் வீடியோ கோர்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. சோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க. சரியா? நிறைய பேர் நிறைய வியூஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். சரியா? உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணுங்க. ஓகே, நான் இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன்ல, சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சரி. அண்ட் ஆடம்கர், பாகோர் அப்படிங்கிற 2 பிளேஸ்ல தான் வந்து இந்த டாக வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்கிற எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது ஒரு முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா ஷீப்பும் கோட்ஸுமே டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் ஒரு இடத்துல போய் தங்குறதுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. முழுசா தங்கல, பட் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு காலனியா, ஓகே, ஒரு 10 பேர் 15 பேர் கூட்டமா ஒரு இடத்துல போய் தங்குற மாதிரி, கூட்டமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி, அந்த மாதிரி இங்க வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? கங்கா பிளேன்ஸ் தான் என்னது, அந்த கங்கை நதிக்கு கங்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிளேன்ஸ்ல எல்லாம் மக்கள் போய் காலனைஸ் ஆயிருக்காங்க, கூட்டமா அங்க போறாங்க, அந்த மாதிரி போயிருக்காங்கிற அர்த்தம் இங்க தெரியுது.
அடுத்து இங்க என்னன்னா நம்ம தான் ஆல்ரெடி சொன்னோம்ல, இந்த மீசோலித்திக்னாலே ஸ்மால் ஸ்டோன்ஸ் தான் வரும். சோ ஸ்மால் ஸ்டோன்ஸுமே சிக்கிள்ஸ், சின்ன சின்ன அருவாள் மாதிரி, சிக்கிள்னா அருவாள் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் சிக்கல் சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன டூல்ஸ ரொம்ப ஷார்ப்பாவும் அத இந்த அருவாள் மாதிரியும் பயன்படுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க, கத்தி மாதிரி கூட பயன்படுத்திருக்காங்க நம்ம சொல்லலாம். அண்ட் இங்கேயுமே நொமேடிக் தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா ருடிமெண்ட்ரி ஷெல்டர், தேவைக்கு ஏத்தாப்புல, இப்போ சில டைம் மழை காலம்னா அதுக்கு ஏத்தாப்புல ஷெல்டர் போறது, அந்த மாதிரியான தேவைக்காக மட்டும் கூட்டம் கூட்டமா ஒரு இடத்துல போய் ஷெல்டர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஓகேவா, எங்க இந்த மீசோலித்திக்ல புரிஞ்சுச்சா? இந்த மீசோலித்திக்லயே முக்கியமானது வந்துட்டு இந்த பிம்பட்கா தான். மீசோலித்திக்ல தான் வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த பேட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் இதெல்லாமே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த முன்னாடி பார்த்தது வெறும் அனிமல்ஸ், அது வந்துட்டு இருக்கிறது மிடில் இதுல பேலியோலித்திக்ல வரும். அதுக்கப்புறம் இன்னும் பிம்பட்கா அப்படி பின்னாடி, ஏன்னா மக்கள் இன்னும் வளர்ந்துருப்பாங்க, இன்னும் அவங்களுக்கு அறிவு கிடைச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் இன்னும் வர வர அனிமல்ஸ், ஹியூமன்ஸோட படம் எல்லாமே வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்படி சேஞ்ச் ஆக அவங்களோட நாலேஜுமே அதிகமாயிட்டே போகுது. ஓகேவா, நாகரிகமும் அதிகமாயிட்டு போறோம், அவங்க நாலேஜும் அதிகமாயிட்டு போகும், அந்த மாதிரி க்ரோவும் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இந்த சின்ன சின்ன பிளேக் டூல்ஸ், பிளேக்டு ஸ்டோன்ஸ், சிப்டு ஸ்டோன்ஸ், சிப்டு அப்படின்னா அந்த சின்ன சின்னதா சொல்றது, சரியா, சிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இந்த மீசோலித்திக் ஏஜ்லயே பொறுத்த வரைக்கும் 3 இது ரொம்ப முக்கியம். தம்தாமா, ஓகே, தம்தாமா, DAM, தம்தாமா, அப்புறம் பாகூர், ஆடம்கர். ஓகே, இந்த ஆடம்கரும் பாகூரும் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அங்கதான் வந்துட்டு என்ன, டாக் வந்து டொமஸ்டிகேட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். சோ இது ரெண்டும் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த தம்தாமா அப்படிங்கிறது ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு 41 கிரேவ்ஸ் இருந்திருக்கு. 41 மீசோலித்திக் ஏஜ் சார்ந்த கிரேவ்ஸ் இருந்திருக்கு, மனுஷங்களோட கிரேவ்ஸ். அதுலயும் 5ல டபுளா, ஓகே, மேபி மேல் ஃபீமேலா இருக்கலாம், இல்ல 2 மனுஷங்களா இருக்கலாம், 2 மனுஷங்களை சேர்ந்து புதைச்ச பியூரியல் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 4 ஹியூமன் ஸ்கெலிட்டனும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, டபுள் பியூரியல் போக இதெல்லாம் பியூரியலா இருந்திருக்குன்னு தெரியுது. பட் அதுலயே ஹியூமன் ஸ்கெலிட்டன் வந்து 4 இது கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. முழுக்க ஹியூமன் ஸ்கெலிட்டன் 4 கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்போ மீசோலித்திக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம் தம்தாமா, பாகூர், ஆடம்கர். அது போக மீசோலித்திக்ல நம்ம சவுத் இந்தியா பாருங்க, தமிழ்நாட்டுல திருநெல்வேலி இருக்குல்ல, இப்போ எங்க டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி, இது வந்து என்ன மீசோலித்திக் சார்ந்ததா எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. தேரி அப்படிங்கிற இடம், தேரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து மீசோலித்திக் பிளேசஸ் சார்ந்ததா, மீசோலித்திக் ஏஜஸ் சேர்ந்ததா இருக்குது. அடுத்து சங்கனக்கல்லு அப்படிங்கிறது கர்நாடகா, பிம்பட்கா மத்திய பிரதேசம், ஆல்ரெடி நமக்கு அங்கேயே வந்துச்சு, பேலியோலித்திக்லயே வந்துச்சு, இங்கேயும் அப்படி கண்டினியூ ஆகுது. அடுத்து லகன்னஜ் அப்படிங்கிறது குஜராத். ஓகே, சரி, இதெல்லாம் மீசோலித்திக். அடுத்து நியோலித்திக்கோட பீரியட் என்ன? நியோலித்திக் பீரியட் வந்துட்டு கிட்டத்தட்ட 8000ல இருந்து 4000 பார்த்தோமா, 8000ல இருந்து 4000 அல்லது 6000ல இருந்து 4000 வரும். ஓகே, சில டைம் 2000 கூட வரலாம். இதுதான் ஓகே, இதுதான் மினிமம். 8000 to 4000 இதுக்குள்ளதான் என்ன வருது, நியோலித்திக், நியூ ஸ்டோனேஜ். நியோனால என்ன, நியூ, லித்திக்னா ஸ்டோன். சோ நியூ ஸ்டோனேஜ் இங்க உருவாகுது. அடுத்து இங்கதான் என்ன பண்றாங்கன்னா, இயர்லியஸ்டா ஃபார்மிங். முன்னாடி அக்ரிகல்ச்சர், ஒரு இடத்துல போட்டா விதை போட்டா முளைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நல்ல அக்ரிகல்ச்சர் பண்ண கத்துக்கிட்டது இந்த நியோலித்திக்ல தான். ஓகே, முழுசா அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியது இங்க நியோலித்திக்ல தான். சோ இங்கதான் ஏர்லியஸ்ட் ஃபார்மிங். இங்க என்னெல்லாம் இருக்கும்னா, ஹண்டிங் இருந்திருக்கு, கேதரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் முழுசா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலதான் என்னது, நாடோடிகளா இருந்து தேவைக்கு ஏத்தாப்புல ஒரு குளிர்காலத்துல இல்ல மழைக்காலத்துல தேவைக்கு ஏத்தாப்புல ஒரு இடத்துல செட்டில் ஆகாம கம்ப்ளீட்டாவே ஒரே இடத்துல செட்டில் ஆகுறது. ஓகேவா, நொமாடிக் டு செட்டில்டு லைஃப் எங்க வந்திருக்கு, நமக்கு நியோலித்திக்ல தான் வந்திருக்கு. இது நான் மேக்சிமம் டீடைல்டா சொல்ல மாட்டேன் ஒரு சில இடத்துல இல்ல, ஏன்னா நம்ம அதெல்லாம் ஸ்கூல்லே படிச்சிருப்போம். ஏன் நொமாடிக்னா என்ன, செட்டில் டைப்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இந்த கதையெல்லாம் நமக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும். பட் இங்க நான் உங்களுக்கு ஒரு மைண்ட், அத எப்படி சொல்றது, இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றேன்ல, அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கிறது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல தான் வீல் டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, எங்க நியோலித்திக்ல தான் வீல் முழுசா டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு கிரெயினை அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பண்ண கிரெயின் எதுன்னு பாத்தீங்கன்னா பார்லி தான் அதாவது வளர்த்திருக்காங்க, கல்டிவேட் பண்ணிருக்காங்க. அது போக ராகி, வீட், ஹார்ஸ் கிராம், குதிரைவாளின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரெயின் எதுனா பார்லி தான். அடுத்து ஃபயரோட யூசேஜ முழுசா கத்துக்கிட்டது இங்கதான். ஃபயர் வச்சு சமைச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரியான முழு யூசேஜ நம்ம நியோலித்திக்ல தான் ஃபயரோட முழு யூசேஜ் வரும். ஓகேவா, ஃபிரிக்ஷன் ஸ்டோன்ஸ் மூலமா
சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவோம்ல, அதன் மூலமா ஃபயர் வர்றது இங்கதான். ஓகேவா? அடுத்து ஹவுசஸோட எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. மக்கள் செட்டில் ஆயிட்டுன்னு சொல்லிட்டோம், அப்போ ஹவுசஸ் இருந்திருக்கிறதுக்கான அடையாளமா இருந்திருக்கணும்ல, சோ அப்போ ஹவுசஸோட எவிடன்ஸும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வில்லேஜா இருந்திருக்காங்க, கம்யூனிட்டியா இருந்திருக்காங்க மக்கள். செட்டில்டு லைஃப்னாலே அப்போ கூட்டமா ஒன்னொன்னா சேர்ந்து கூட்டம் கூட்டமா இருக்கிறதுக்கு கத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல கூட்டம் கூட்டமா ஒரே இடத்துல தங்குறதுக்கு கத்துக்கிட்டாங்க, ஒரு வில்லேஜ் மாதிரி, ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்கதான் இன்னும் டொமஸ்டிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்னும் டெவலப் ஆயிருக்கு. டொமஸ்டிகேஷன் இன்னும் டெவலப் ஆயிருக்கு. அங்க டாக் டொமஸ்டிகேட் பண்ணாங்கன்னா இங்க நிறைய டொமஸ்டிகேஷன்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாட்ரி ரொம்ப முக்கியமான ஒரு இது. பாட்ரி எந்த இடத்துல, அதாவது மண் பாண்டங்கள், மண் அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து எங்க உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நியோலித்திக்ல தான். ஓகேவா? அண்ட் ஹவுசிங்கும் பார்த்தோம். ஹவுசஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இங்கதான் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டன்ஸ், ஆர்ட் ஆஃப் ஸ்பின்னிங். ஓகே, ஆர்ட் ஆஃப் ஸ்பின்னிங்கும் இங்கதான் இது பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அந்த ஸ்டோன் ஏஜ்ல எல்லாம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அனிமலோட தோலை வந்து ட்ரெஸ்ஸா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தோம். பட் இங்க கிளாத்ஸ், காட்டன்ஸ் யூஸ் பண்றதா இருந்திருக்கு. சரி, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவுஸ் அண்ட் ஆரோஸ், ஹண்டிங்காக வில் அம்பெல்லாம் யூஸ் பண்றதா இந்த நியோலித்திக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நியோலித்திக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சைட்டு மேகர்கர். மேகர்கர் அப்படிங்கறத நம்ம ப்ரீகரப்பான்னு பார்த்தோம். ப்ரீகரப்பானா அரப்பாக்கு முந்தைய காலம். அப்ப இந்த மேகர்கர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? நியோலித்திக்ல ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுச்சா? மேகர்கர் வந்து எங்க இருக்கும்? போலன் ரிவர்ல இருக்கும். எந்த நாடு? பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற பிளேசஸ், அந்த ப்ராவின்ஸ். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கும். பாகிஸ்தானோட இந்த எண்ட்ல, ஈரான் பாகிஸ்தான் பார்டர்ல பலுச்சிஸ்தான் இருக்கும். அண்ட் இங்க என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா பாட்ரி, அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கான டொமஸ்டிகேஷன், இங்க என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே மேகர்கர்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப மேகர்கர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டு. இது வந்து நியோலித்திக் சைட். ஓகேவா? பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நியோலித்திக் சைட்லயும் ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா பாலிஷ்டு டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டூல்ஸ் முன்னாடிலாம் அந்த டூல்ஸ் கை நம்ம பிடிக்கிற இடமே ரொம்ப ரஃபா இருக்கும். பிடிக்கும் போது நம்ம கையில வந்துட்டு இது ஏற்படுற மாதிரியான காயம் ஏற்படுற மாதிரியான இது இருக்கும். பட் இந்த நியோலித்திக்ல என்ன, மனுஷன் இன்னும் டெவலப் ஆயிட்டான். சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், பாலிஷ், நல்லா பாலிஷ் பண்ணிட்டா நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. நம்ம இன்னும் வந்து அது அனிமல்ஸ் இன்னும் ஈஸியா கொள்ளும், ஈஸியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கிரவுண்ட் இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பாலிஷ்டு டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க? கிரவுண்ட் டிக் பண்றதுக்கு. ஓகேவா? கிரவுண்ட் ஏதாவது தோண்டணும்னா, வீடு கட்டுறதுக்கு ஏதாவது தோண்டணும், இல்ல அக்ரிகல்ச்சருக்கு ஏதாவது இது பண்ணணும்னா இந்த செல்ட் அப்படிங்கிற ஸ்டோன்னால யூஸ் பண்ணப்பட்ட தயாரிக்கப்பட்ட பாலிஷ்டு டூல்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க கிரவுண்ட தோன்றதுக்காக, மண்ணை தோன்றதுக்காக. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், நியோலித்திக் ரெவல்யூஷன். ஓகேவா? நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னா நியோலித்திக் அப்புறம் தான் வந்துட்டு மனுஷன் உண்மையா இந்த செட்டில்டான லைஃப், இப்போ அந்த பாட்ரி, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த நியோலித்திக் ஏஜ நியோலித்திக் ரெவல்யூஷன் ஒருத்தர் சொல்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா வி கார்டன் சில்டே அப்படிங்கிறவர் தான் நியோலித்திக் ரெவல்யூஷனை சொல்றாரு. ஓகேவா? இவர் அந்த ஆர்கியாலஜிக்கல் இதாக இருப்பாரு. இவர் தான் அந்த நிறைய இது கண்டுபிடிச்சிருக்கிறதுனால சோ இவருக்கு சொல்லுவாங்க. ஓகே, நியோலித்திக் ரெவல்யூஷன். ஓகே, இது வந்து பெரிய ஒரு ரெவல்யூஷன். மக்கள் அந்த டைமே வந்துட்டு பாட்ரி இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டாங்க, பாட்ரி எல்லாம் யூஸ் பண்ணி, அக்ரிகல்ச்சர் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அறிவு வந்துருச்சு, அதோட நாலேஜ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுறாங்க. சோ அதனாலதான் இது ரெவல்யூஷன் சொல்றாங்க. அடுத்து முக்கியமானது நியோலித்திக் சைட்ஸ் தான் நம்ம மஸ்ட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ நியோலித்திக் சைட்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாலியோலித்திக், மீசோலித்திக்ல அந்த இது பிம்பட்கா பார்த்தோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது போக நியோலித்திக்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சைட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகர்கர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல, மேகர்கர் இந்த பலுச்சிஸ்தான்ல இருக்கு. இங்கதான் வந்துட்டு ஹவுசஸ், கிராப்ஸ் லைக் வீட், பார்லி, அக்ரிகல்ச்சருக்கான எவிடன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, மேகர்கர்ல கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் வேலியில 2 பிளேஸ் இருக்கு. காஷ்மீர்ல பர்சாகாமும் குப்கிராலும். ஓகேவா? காஷ்மீர்ல பர்சோகாமும் குப்கிரால் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. இது 2 ரொம்ப முக்கியம். இது 2ல என்னென்ன எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பர்சோகாம்ல பிஷிங்கும் ஹண்டிங்கும் இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது போக லேக் பக்கத்துல பிட்ஸ் இருந்ததா சொல்றாங்க. பிட்ஸ்னா ஓட்டைகள். ஓகேவா? ஓட்டைகள் இருந்ததா சொல்லப்படுது. பிட்ஸ் டுவெல்லிங். ஓகே, பிட்ஸ் டுவெல்லிங், ஓட்டை துவாரம் அந்த மாதிரி இருந்ததா சொல்லப்படுது. ஓகேவா? பிஷிங் இருந்திருக்கு, ஹண்டிங் இருந்திருக்கு. லேக்குக்கு பக்கத்துல பிட்ஸும் ஓட்டைகள் இருந்ததாவும் சொல்லப்படுது. அது போக இங்க வந்துட்டு டாகோட எலும்பு கூடுகள், டாக வந்து புதைச்சு வச்சதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. டாகோட ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இங்க இந்த பர்சாகாம்ல. அண்ட் இந்த பர்சாகாம் எங்க இருக்குன்னா ஸ்ரீநகர்ல இருந்து 16 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்கு. ஸ்ரீநகருக்கு பக்கத்துல நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இங்க வந்து பாட்ரி எப்படி பாத்தீங்கன்னா, பாட்ரி நியோலித்திக்ல பாட்ரி வந்துச்சுன்னு சொல்லல, இங்க வந்து கோர்ஸ் கிரே கலர் பாட்ரி கிடைச்சிருக்கு. ஓகேவா? கிரே கலர் பாட்ரி.
ஓகே, கோர்ஸ் கிரே கலர், கொஞ்சம் ரஃப்பான கிரே கலர் பாட்ரி இங்க கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த குப்கரால் சொல்றோம்ல, இந்த குப்கரால் வந்துட்டு ஒரு கேவ். இந்த கேவ் என்ன சொல்றாங்கன்னா கேவ் ஆஃப் பாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேவ் ஆஃப் பாட்டர்ஸ், பாட்டர்ஸோட கேவ், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரும் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் இங்கேயும் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த குப்கரால், பர்சோகம், மேகர்கால் அப்படிங்கிற மூணும் நியோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த சிராண்ட் ரொம்ப முக்கியம். இந்த சிராண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா போன் டூல்ஸ் கிடைச்சிருக்கு சிராண்டு. அதுக்கப்புறம் கர்நாடகால முக்கியமான பிளேஸ் வந்து இந்த பிரம்மகிரி, மஸ்கி, ஹல்லூர்ல தான் மில்டட் கல்டிவேஷன் இருக்கிறதா பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடைக்கல், புடிகால் அப்படிங்கிறது முக்கியமான இது. அது போக சங்கனக்கல், இதெல்லாம் கர்நாடகாவோட சைட்ஸ். உத்தரப்பிரதேஷோட சைட்ஸ் பாத்தீங்கன்னா அலகாபாத், கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ். அலகாபாத்லாம் ரைஸ் கல்டிவேஷன் எப்போ நியோலித்திக் டைம்ல இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? ரைஸ் கல்டிவேஷன் இருந்ததா சொல்லப்படுது. அடுத்து இன்னும் இருக்குது ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா பீமா, கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா ரிவருக்கு பக்கத்துல இருக்கு சைட்ஸ். எதோட சைட்ஸ்? நியோலித்திக் சைட்ஸ். புடிகால், உத்னூர் அப்படிங்கிறது ஏர்லியஸ்ட் சைட்டாம். ஓகேவா? நியோலித்திக்லயும் ஏர்லியஸ்ட் சைட் எதுன்னு கேட்டா உத்னூர். இது ஒரு நாட்டு முக்கியமானது. அடுத்து நாகார்ஜுன கொண்டா அப்படிங்கிறதும் ஆந்திர பிரதேஷ்ல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல பையம்பள்ளி, காவேரி ரிவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சைட்ஸ், அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நியோலித்திக் சைட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பேலன் வேலி, நம்ம மீசோலித்திக்லயே படிச்சிருப்போம். பேலன் வேலி உத்தரப்பிரதேஷ்ல இருக்கும். சோ இந்த பேலன் வேலிலையும் முக்கியமான பிளேஸ் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா கோல்டிவா அப்படிங்கிறது. இங்க இது வந்து பிரயாக்ராஜோட சவுத்ல இருக்கு. இங்க வந்து ரைஸ் வந்து கிராப் அது கல்டிவேட் பண்ணிருக்காங்கிற எவிடன்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 7000 BCக்கு முன்னாடி ரைஸ் இந்த பேலன் வேலியில கல்டிவேட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அடுத்து மேகாலயாவோட காரோ ஹில்ஸ்லயும் நமக்கு நியோலித்திக் சைட்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு டாவ்ஜலி ஹேடிங். இது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஜாடேட் ஸ்டோன் வந்துட்டு எந்த நியோலித்திக் சைட்ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. எந்த நியோலித்திக் சைட்னா டாஜலி ஹைடிங். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. மஸ்ட் தெரிஞ்சுக்க கூடியது. ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. டாஜலி ஹைடிங் இது வந்து திரிபுரா அண்ட் அஸ்ஸாம்க்கு நடுவுல அந்த பார்டர்ல இருக்கும் டார்ஜிலிங் ஹைடிங் அப்படிங்கிறது. அடுத்து கட்டல் உயுக் அப்படிங்கிறது துருக்கி பக்கத்துல இருக்கும். இதுல வந்து புரோட்டோசிட்டிஸா ஃபர்ஸ்ட் ஹியூமன் புரோட்டோசிட்டிஸ் நியோலித்திக் முடிஞ்ச அந்த புரோட்டோஜால இந்த கட்டல் உயுக் தான் வந்துட்டு புரோட்டோசிட்டிஸ் உருவாக்குறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் தொடக்கமா இருந்திருக்கு. ஓகே, அடுத்து இந்த நியோலித்திக்கு பொறுத்த வரைக்கும் பாப்புலரான ஒரு நியோலித்திக் ஃபீச்சர் என்னன்னா இங்க வந்து நம்ம பாட்ரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோமா, பாட்ரி யூஸ் பண்ணி அதுலயே இந்த ஆக்ரி கலர்டு பாட்ரி அல்லது ஆக்ரி கலர்டு கல்ச்சர்னு சொல்லுவாங்க. கல்ச்சர்னா ஒண்ணும் இல்ல, இது எல்லாத்தையுமே இப்ப பேலியோலித்திக் கல்ச்சர், மீசியோலித்திக் கல்ச்சர், நியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ச்சர்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. சோ கல்ச்சர் கேட்டோடனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அந்த ஏஜ் தான் ஸ்டோன் யூஸ் பண்ணதா அது ஸ்டோனேஜ் கல்ச்சர், பேலியோலித்திக் கல்ச்சர். அதே காப்பர் யூஸ் பண்ணா சால்கோலித்திக் கல்ச்சர். அந்த மாதிரி கல்ச்சர்னு சொல்லலாம். கல்ச்சர்னாலே வித்தியாசம் இல்ல, அவங்க யூஸ் பண்ண பொருட்களை வச்சு கல்ச்சர்னு சொல்றோம். அவங்களோட பழக்க வழக்கங்கள். கல்ச்சர்னா என்ன? ஒருத்தவங்களோட பழக்க வழக்கங்களை வச்சுதான் நம்ம கல்ச்சர் சொல்றோம். அதே மாதிரிதான் அவங்க ஸ்டோன் யூஸ் பண்ணிருந்தா பேலியோலித்திக் கல்ச்சர், மீசோலித்திக் கல்ச்சர் அந்த மாதிரி சொல்றோம். அதே மாதிரி இந்த நியோலித்திக் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா ஆக்ரி கலர்டு பாட்ரி இருக்கிறதா. OCP இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. OCPயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். ஆக்ரி கலர்டு பாட்ரி. இது ஆக்ரி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, காவி நிறத்துல இருக்கக்கூடிய பாட்ரி. ஓகேவா? காவி நிற பாட்ரி பேசிக்கா இந்த நியோலித்திக்ல தான் பாட்ரி வந்திருக்குன்னு பாத்துருவோம். குறிப்பா காவி நிற பாட்ரி. ஓகே, காவி நிற ஆக்ரே கலர் பாட்ரி வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அண்ட் இதை எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நிறைய கிரைன்ஸையும் லிக்யூட்ஸையும் ஸ்டோர் பண்றதுக்காக இந்த ஆக்ரே கலர்டு பாட்ரிய ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இது வந்து மேக்சிமம் நியோலித்திக் சைட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஆக்ரே கலர்டு பாட்ரி எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சால்கோலித்திக். நம்ம இப்போ இது வரைக்கும் வந்து இது ஸ்டோனேஜஸ் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ ஸ்டோனும் காப்பரும் சேர்ந்த ஒரு ஏஜ் பிளஸ் பிரான்ஸ் ஏஜ். நம்ம ஐவிசி முடிச்சிட்டோம். இது ஐவிசி பிரான்ஸ் ஏஜ் முடிச்சிட்டோம். வெறும் ஸ்டோனும் காப்பரும் உள்ளது சால்கோலித்திக். அது நம்ம பார்க்கலாம். சோ சால்கோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் இது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மெட்டல் முத ஒரு மனுஷன் ஸ்டோனை தாண்டி ஒரு மெட்டல், ஸ்டோன் மெட்டல் கிடையாது, ஸ்டோனை தாண்டி ஒரு மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அது என்ன மெட்டல்னா காப்பர் தான். காப்பர் தான் ஃபர்ஸ்ட் மனுஷன் யூஸ் பண்ண மெட்டல். அண்ட் இங்க
டெவலப் ஆயிடுச்சு. இங்க இன்னும் டெவலப் ஆயிருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்னும் டெவலப் ஆயிருக்குன்னா கிராப் ரொட்டேஷன். ஒரு வருஷத்துல ஒரே கிராப் போடாம ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஒரு கிராப்பும் அடுத்த 6 மாசம் இன்னொரு கிராப்பும், அந்த மாதிரி கிராப் ரொட்டேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் சைட் எதுன்னு பாத்தீங்கன்னா இனம்கான். இனம்கான் முன்னாடியே வந்துச்சு, பட் சால்கோலித்திக் ஏஜ் டைம் தான் கிராப் ரொட்டேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இரிகேஷன். இரிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். மனுஷன் ஃபர்ஸ்ட் வந்து மழை தண்ணியை சேமிக்க வைக்கணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் வளர வளர அனுபவத்தினால மழை பயிர் எல்லாம் ஆடி இருக்கும். சோ பயிர் வந்துட்டு தண்ணி இல்லாம ஆடி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம், சோ பயிர் வந்து கெட்டு போயிடும் மழை இல்லாம. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான், சோ இந்த வருஷம் மழை வந்துதான் நம்ம அதை தண்ணியை தேக்கி வச்சுக்கணும், தண்ணி வந்து நம்ம சேகரிச்சு வச்சாதான் நமக்கு இரிகேஷன் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹார்வெஸ்டிங் பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா மட் ஹவுசஸ். இங்க வந்து மட்னால ஆன களிமண்ணால ஆன ஹவுசஸும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர் எல்லாம் இன்னும் க்ரோ ஆயிருக்கு. மறுபடியும் வந்ததே வருதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்ததை விட இங்க ஒரு படி மேலேயே அக்ரிகல்ச்சர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இங்க பாட்ரி எப்படி இருக்குன்னா, சால்கோலித்திக் பாட்ரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலிக்ரோம்னா நிறைய கலர். பாலி அப்படின்னாலே நிறைய கலர், குரோம்னா கலர் குறிக்கும், பாலினா நிறைய அர்த்தம். சோ நிறைய கலர்னால பெயிண்ட் பண்ணப்பட்ட பாட்ரியா இருக்குது. இங்க என்ன பாட்ரி வந்து நிறைய கலர் படப்பட்டது. பட் நியோலித்திக்ல ஆக்ரே கலர், காவி நிறத்துலதான் பாட்ரி இருந்திருக்கும். அடுத்து இந்த சால்கோலித்திக்லயே நிறைய அந்த பிளேசஸ் பொறுத்து, ஓகேவா, பிளேசஸ் பொறுத்து ஒவ்வொரு கல்ச்சர் சொல்றாங்க. இப்போ பனாஸ் அப்படிங்கிறது ஒரு ரிவர். அந்த ரிவரை பனாஸ் கல்ச்சர், ரிவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அகர் அப்படிங்கிற சைட்டை பனாஸ் கல்ச்சர் அல்லது அகர் கல்ச்சர் சொல்றாங்க. ஓகே, அது பிளேஸ் தான், பட் பிளேஸ் கல்ச்சரா சொல்றாங்க. அடுத்து கயத்தா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடியது, அத கயத்தா கல்ச்சர்னு சொல்றாங்க. மால்வா கல்ச்சர்னு சொல்றாங்க. ஜோர்வே கல்ச்சர்னு சொல்றாங்க. ஜோர்வே அப்படிங்கறதா நீங்க வந்து அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு பேரு. பிரகர் கல்ச்சர்னு சொல்றாங்க. இதுலயே முக்கியமா இந்த அகர் கல்ச்சர் அப்படிங்கிற பனாஸ் கல்ச்சர் பத்தி சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பனாஸ் ரிவருக்கு பக்கத்துல, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பனாஸ் ரிவருக்கு பக்கத்துல இந்த பனாஸ் கல்ச்சர், பனாஸ் சைட் அப்படி அமைஞ்சிருக்கு. அதுதான் பனாஸ் கல்ச்சர் அல்லது அகர் கல்ச்சர்னு சொல்றாங்க. அண்ட் இதுலதான் ஏர்லியஸ்ட் சால்கோலித்திக் செட்டில்மெண்ட் அமைஞ்சதா சொல்றாங்க. சால்கோலித்திக்னா என்னது, காப்பர் பிளஸ் ஸ்டோன் கலந்த ஒரு ஏஜ். சோ இங்கதான் ஏர்லியஸ்ட் சால்கோலித்திக் உருவாகுது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அண்ட் இங்க வந்து ரிச் செராமிக் ட்ரெடிஷன், செராமிக் டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கதா இங்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செராமிக் டூல்ஸ்னா ஒண்ணும் இல்ல, நம்ம சமையல் பண்றதுக்கான யூஸ் பண்ற டூல்ஸ். ஓகேவா, நம்ம டப்பர் வேர் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, வெசல்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரி இங்க டேன் வேர், தின் ரெட் வேர், பிளாக் அண்ட் ரெட் பாட்ரிஸ். ஓகேவா, பிளாக் அண்ட் ரெட் பாட்ரிஸ்ல குறிப்பா ஒயிட் கலர் டிசைன். இப்ப பிளாக் கலர் பாட்ரி இருக்குன்னா அதுல ஒயிட் கலர் டிசைன் இருக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுல இந்த அளவுக்கு நான் டீடைல் எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளா நான் வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டோனேஜுக்கு. பட் நம்ம அப்படி சொன்னா நமக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காது. ஓகேவா, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு டீடைல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது நீங்க நோட்ஸ் எடுக்கிறது உங்க இஷ்டம், எடுக்காததும் உங்க இஷ்டம். சரியா, ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரியும் இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அப்போ நீங்க அது போக நான் எதுக்கு போய் ஷார்ட் கட்ஸ் எல்லாம் கொடுக்க விரும்ப மாட்டேன். நான் கம்ப்ளீட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு A to Z டீடைல் கொடுக்கணும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறது GS. சோ என்னால ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனாலதான் நான் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதுக்கு எனக்கு வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல, பட் என்னோட டார்கெட் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும். அண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும், ஏன்ஷியன் ஹிஸ்டரியில முழுசா முடிக்கணும் அப்படிங்கறத நான் இப்போதைக்கு டார்கெட்டா வச்சிருக்கேன். சரியா, ஓகே. சோ பாக்கலாம். அடுத்து இந்த கயத்தா கல்ச்சர்ல வந்துட்டு சாக்லேட் கலர் வேர். ஓகேவா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், அந்த கலரை வச்சுதான் இந்த கல்ச்சரை பிரிச்சிருக்காங்க. சரியா, பனாஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது டேன் வேர், தின் ரெட் வேர், ரெட்லயுமே ஒயிட் கலர் டிசைன் இருக்கிறது, பிளாக் கலர்ல ஒயிட் கலர் டிசைன் இருக்கிறது. இது பனாஸ்ல. கயத்தா கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கயத்தா அப்படிங்கிற பிளேஸ்ல மத்திய பிரதேஷ் இருக்கு. சரியா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அங்க என்ன கல்ச்சர், என்ன கலர்ல பாட்ரிஸ் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா சாக்லேட் கலர்ல வேர்ஸ், அதாவது மக்கள் சாப்பிடறதுக்காக யூஸ் பண்ற அந்த வேர். ஓகே, அந்த வெசல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கலர்ல கிடைச்சிருக்கு. அடுத்து மால்வா கல்ச்சர் பாத்தீங்கன்னா இதுல கோர்ஸ் ஃபேப்ரிக், இந்த இடத்துல வந்துட்டு ஃபேப்ரிக் எல்லாம் ஓகே துணிகள்லாம் வந்து ரெட் கலர்ல இருந்திருக்கதா சொல்றாங்க. ஓகேவா, ஃபேப்ரிக் ரெட் கலர்ல இருந்திருக்கதா சொல்றாங்க. அடுத்து இது சென்ட்ரல் இந்தியா அண்ட் மகாராஷ்டிராக்கு நடுவுல, சென்ட்ரல்னாலே மத்திய பிரதேஷ்க்கும் மகாராஷ்டிராக்கும் இடையில இருக்கக்கூடிய சைட் தான் இந்த மால்வா கல்ச்சர். ஓகே, அண்ட் ஜோர்வே, பிரகர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜார்வே கல்ச்சர் வந்து எந்த டைம் பீரியட சேர்ந்ததுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ ஜார்வே கல்ச்சர் சால்கோலித்திக் டைம் பீரியட். இங்க கொடுத்திருக்கிற 5மே சால்கோலித்திக் டைம் பீரியட சேர்ந்ததுதான். அடுத்து இங்க பார்த்தல அகர் பார்த்தோமா முன்னாடி, அப்புறம் மால்வா பார்த்தோம்,
கயத்தை பார்த்தோம், ஜோர்வே பார்த்தோம். இதெல்லாம் பிளேஸ். அந்த பிளேஸ் அவங்க இந்த கலர் யூஸ் பண்ணதுனால அகர் கல்ச்சர், மால்வா கல்ச்சர், கயத்தா கல்ச்சர், அந்த கலர் மட்டும் டிஃபர் ஆகுறதுனால இப்படி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சிரண்டு பார்த்தோம், போன் டூல்ஸ் யூஸ் பண்றதா ஒரு இதுல வரும். ஓகே, அது வரும். அண்ட் அது எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை ரொம்ப. அப்புறம் ஸ்வால்டா அப்படிங்கிறது தாப்தி ரிவர், தபதி நதி இருக்குல்ல, அங்கேயும் ஒரு பிளேஸ் இருக்கிறதாக சொல்றாங்க. இங்க இந்த சால்கோலித்திக் சைட்டுக்கு. இதெல்லாம் சால்கோலித்திக் சைட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒண்ணு, எல்லாரும் மீசோலித்திக்கும் மெகாலித்திக்கும் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீசோலித்திக்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் மைக்ரோலித்திக் பீரியட்னு சொல்றாங்க. இன்னொன்னு மெகாலித்திக் இருக்கு. இது மைக்ரோனா ஸ்மால் ஸ்டோன் ஏஜ், அதே மெகானா லார்ஜ், பெரிய, கிரேட். மெகானாலே கிரேட்னு அர்த்தம். சோ கிரேட்டர், பெரிய சைஸ்ல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதா அர்த்தம். இங்க ஸ்மால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கதா, ஸ்மால் சைஸ்ல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கதா அர்த்தம். அப்போ மீசோ வேற, மெகா வேறன்னு புரிஞ்சிருச்சா? சோ இந்த மெகாலித்திக் சைட்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே முன்னாடி, நமக்கு டைம் பீரியடே கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா, மெகாலித்திக்ங்கிறது நம்ம சவுத் இந்தியாவோடது. ஓகேவா? மெகாலித்திக் கல்ச்சர். சோ இத என்ன சொல்றாங்க? கிரேட் கல்ச்சர், கிரேட் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இங்க என்னன்னா, இதுல என்ன முக்கியமான ஒரு இதுனா, இங்க இருக்கக்கூடிய மொனுமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது வீடுகள் அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, பிளேசஸ் எல்லாம், அது எல்லாமே லார்ஜ் ஸ்டோன்ஸால கட்டப்பட்டதா இருக்கும். லார்ஜ் ஸ்டோன்ஸ் கல்ச்சரா இருக்கிறதா இருக்கட்டும், லார்ஜ் பியூரியல் பிட்ஸா இருக்கிறதா, பெரிய அகலின்னு சொல்லுவோம், முதுமக்கள் தாலின்னு சொல்லுவோம்ல, இறந்தவங்களை அந்த அடிக்க வைக்கிற அந்த ஓட்டை, அந்த பெரிய ஒரு தாலி மாதிரி பெரிய ஒரு பாத்திரம் இருக்கும். அதை கீழே ஓட்ட போட்டு, மண்ணுக்குள்ள ஓட்ட போட்டு அதை புதைக்கிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எப்படின்னா பெருசா இருந்தது. சோ இங்க பெருசா எல்லாம் யூஸ் பண்ணதுனால மெகாலித்திக் கல்ச்சர்னு சொல்லிட்டாங்க நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 2500 இருந்து 200 பிசி, 200 ஏடி, சாரி, பிசி டு ஏடி. இங்க அந்த ஜீரோல இருந்து, இதுக்கு முன்னாடில இருந்து இந்த ஏடி தாண்டி போயிருது. ஓகேவா? சோ இது ஒரு இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏடியில வரும். அண்ட் இதுல என்னன்னா, பிரிமிட்டிவ் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் முக்கியமான நிறைய பெரிய பெரிய ஸ்டோன் டூல்ஸ் முக்கியமான இதா இது பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்மால் கம்யூனிட்டிஸா, சின்ன கம்யூனிட்டிஸா கூட்டமா வளர்ந்துருக்காங்க. இவங்களும் ஹண்டர் கேதரா தான் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க என்னன்னா, லைஃபுக்கு அப்புறம், சரி, அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருந்திருக்கு. அதனால இவங்க அந்த முதுமக்கள் தாலியில என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திங்ஸ் வச்சு புதைச்சிருக்காங்க. நிறைய அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சு புதைச்சிருக்காங்க. சோ அப்ப இது எங்க இருந்து, நம்ம சவுத் இந்தியால இருந்து முக்கியமான ஒரு இதா கூட எடுத்துக்கலாம். அந்த முதுமக்கள் தாலிங்கிறது நம்ம முக்கியமா படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது. அண்ட் இங்கதான் இன்னொன்னு என்னன்னா, இங்கதான் இந்த சங்கம் எரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த சங்கம் எராங்கிறது இந்த ஏஜ்ல தான் சொல்றாங்க. ஓகே, நம்ம அந்த சங்கம் லிட்ரேச்சர், சங்கம் எரா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சங்கம் பேஸ், சோழா, சேரா, பாரியால், அதெல்லாம் அந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சங்கம் எரா பத்தி நமக்கு படிக்கணும். அது இது சப்போஸ் இங்க எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல பார்த்துட்டு அது நான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட இதுவும் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இதுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரம்மகிரியும் ஆதிச்சநல்லூரும். எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆதிச்சநல்லூர். ஓகேவா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அண்ட் பிரம்மகிரி எந்த ஏஜ் சேர்ந்தது, எந்த கல்ச்சரை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா மெகாலித்திக் கல்ச்சர் சேர்ந்தது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மெகாலித்திக் கல்ச்சரை சேர்ந்தது. ஓகேவா? சரி, அடுத்து ஃபைனலா ஒரு ஒன்லைனர்ஸ் மாதிரி கொடுத்திருக்கேன். மஸ்ட் நோ ஒன்லைனர்ஸ். அதாவது இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் யோசிச்சு, ஒவ்வொரு பிளேஸ் இருக்குல்ல, முக்கியமான பிளேசஸ், இப்போ பிங்பட்கால இருந்து மேகர்கர், இனம்கான் வரைக்கும் நிறைய முக்கியமான பிளேசஸ் பார்த்தோமா, எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன கிடைச்சிச்சு அப்படிங்கறத ஒரு தடவை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு, இதை நான் முன்னாடி பர்டிகுலரா கொடுத்துருக்க மாட்டேன். சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அதனால இதை நான் இந்த ஒன்லைனர் மாதிரி கொடுத்துட்டேன்னா நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தனியா கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இனம்கான் அப்படிங்கறதுல ஸ்டாச்சு ஆஃப் காடஸ் கிடைச்சிருக்கு. அது போக இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோம், இனம்கான். ஐயோ, டக்குன்னு போனுமே. இனம்கான் ஒரு நல்ல இதா பார்த்தோம். இனம்கான் இங்க பார்த்தோம், இதுல பார்த்தோம். வேற
ஒரு இடத்துல பார்த்தோம் இனம் காண்கிறது. இதுவாக போய் பார்க்கலாம். பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா? ஏன்னா இது வேற நீங்க எங்க தனித்தனியா தேடினாலும் இவ்வளவு இது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? கிராப் ரொட்டேஷன். ஓகேவா? இதுதான், இந்த பாயிண்ட் தான் ஞாபகம் வைக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், அதனால சர்ச் பண்ணேன் சரியா? ஓகே, கிராப் ரொட்டேஷனும் இங்க மதர் காடஸோட ஸ்டாச்சுவும் இங்க கிடைச்சிருக்கு. அது போக கிராப் ரொட்டேஷன் இங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், கிராப் ரொட்டேஷன். ஓகேவா? இது போக நான் இங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நம்ம பிம்பட்காக்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருப்பேன், சோ அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பாருங்க, பாகூர் ஆடம்கர், பாகூர் ஆடம்கர்னு படிச்சிருப்போம். இங்க என்னன்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அந்த வைல்டு டாக் டொமஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா, அது எங்க பாகூர் ஆடம்கர்ல. அடுத்து ஏர்லியஸ்ட் அக்ரிகல்ச்சர் எவிடன்ஸ் எங்க இருக்கும்? மேகர்கர்ல. இது ப்ரீ ஹரப்பன் சைட்டும் கூட, நியோலித்திக் சைட்டும் கூட. பிம்பட்கா ஆடம்கர், ஓகே, பிம்பட்கா ஆடம்கர் அல்லது அஜாம்கர் அப்படின்னு கூட கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னா மீசோலித்திக் ராக் அண்ட் கேவ் பெயிண்டிங்ஸ். பிம்பட்கா வந்துட்டு மீசோலித்திக், பேலியோலித்திக்லயும் கொஞ்சம் வரும், பட் மீசோலித்திக்ல தான் மேஜரா வருதுன்னு கொடுத்திருக்காங்க சரியா? மீசோலித்திக் ராக் அண்ட் கேவ் பெயிண்டிங்ஸ் தான் மேஜர். ஓகேவா? அடுத்து விந்தியா ராக் ஷெல்டர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட மைக்ரோலித்திக்ஸ். மைக்ரோலித்திக்ஸ்னா மீசோலித்திக் கல்ச்சர்ல சேர்ந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ராக் ஷெல்டர். ஓகேவா? விந்தியா ராக். இதெல்லாம் ஒன் லைனர்ஸா எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தனியா கொடுத்துருக்கேன், இதை தனியா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஞ்சிகரா அப்படிங்கிற இடத்துல டெக்ஸ்டைல் பிரிண்டிங் கிடைச்சிருக்கு. டெக்ஸ்டைல் பிரிண்டிங் கிடைச்சிருக்கு. ஓகேவா? துணியில பிரிண்ட் பண்றது கத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து சந்தோ அப்படிங்கிற பிளேஸ்ல டின்னும் லெட்டையும் சேர்த்து, டின்னையும் லெட்டையும், அலாய்னா வந்துட்டு ரெண்டு மினரல் சேர்ந்து இருக்கிறது, ரெண்டு மெட்டல் சேர்றது தான் அலாய்ன்னு சொல்லுவோம். ரெண்டு மெட்டலை சேர்க்கிறது, இப்ப காப்பரும் டின்னும் சேர்ந்துதான் நமக்கு என்ன பிரான்ஸ். பிரான்ஸ்ங்கிறது ஒரு அலாய். அதே மாதிரி டின்னும் லெட்டும் சேர்ந்தா அது ஒரு அலாய். ஓகேவா? அது எங்க கிடைச்சிருக்குன்னா சண்டோலி அப்படிங்கிற பிளேஸ்ல. பிரம்மகிரி அப்படிங்கிற பிளேஸ்ல, பிரம்மகிரி நம்ம சவுத் இந்தியா கர்நாடகால இருக்கும், இது வந்து சவுத் இந்தியன் நியோலித்திக் சைட் பிரம்மகிரி அப்படிங்கிறது. அடுத்து பர்சாகாம் அப்படிங்கிறது பிட் பில்லிங், நம்ம பார்த்தோம். பர்சாகாம் அப்படிங்கிறது அந்த ஓட்ட போடுறது. ஓகேவா? அது ரொம்ப ஜம்மு காஷ்மீருக்கு பக்கத்துல பார்த்திருப்போம். அதுல ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்திருப்பேன். ஓட்ட போடுறது இருக்கும், டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும், பாட்ரி பத்தி சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதெல்லாம் பர்சாகம்ல. சிரண்ட் அப்படிங்கிறதுல செர்பென்ட் கல்ட்டு, அப்புறம் அந்த போன் டூல்ஸ் பார்த்திருப்போம். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கும், சிரண்ட் அப்படிங்கிற பிளேஸ். பிம்பட்கா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து ஹோமோசெப்பியன்ஸோட பிளேஸ் சொல்றோம். ஹோமோசெப்பியன்ஸ்னா என்ன? ஹோமோசெப்பியன்ஸ்னா என்னது? பேலியோலித்திக்ல வருமா? பேலியோலித்திக். அப்போ பிம்பட்கா பேலியோலித்திக்லயும் வருது, அடுத்து மீசோலித்திக்லயும் வருதா? புரிஞ்சுக்கிட்டா? இங்க ஏன் ஹோமோசெப்பியன்ஸ் கொடுத்துருக்கா? அது பேலியோலித்திக்ல வரும், அப்பர் பேலியோலித்திக்ல வரும். பேலியோலித்திக் அந்த ஹோமோசெப்பியன்ஸோட கேவ் வருது. அடுத்து 500 பெயிண்டட் ராக் ஷெல்டர்ஸ் இந்த பிம்பட்கா கேவ் இதுல இருக்குதான். கேவ்ஸ், அந்த கேவ்ல, அந்த பிம்பட்கா அப்படிங்கிற பிளேஸ்ல 500 பெயிண்ட் பண்ணப்பட்ட ராக் ஷெல்டர், குகைகள் மாதிரி இருந்திருக்கு. 500 பெயிண்டட் பண்ண வருது. அப்ப இந்த பிம்பட்கா எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெவாசா அப்படிங்கிற இடத்துலதான் காட்டன் கல்ச்சர் கிடைச்சதா சொல்றாங்க, காட்டன் எவிடன்ஸ். அஸ்தினா வந்துட்டு வைல்டு சுகர் கன், காட்டுல கிடைக்கக்கூடிய கரும்பு, அந்த இது கிடைச்சதா சொல்றாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். அவ்வளவுதான், நம்ம பேசிக் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். இதோட இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்துருமா? எனக்காக இல்லாட்டி உங்களுக்காக பாருங்க. ஓகேவா? கட்டாயம் பார்த்தே ஆகணும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்காம நீங்க இந்த ப்ரீ ஹிஸ்டரி படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாத்துலாமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அயன் ஏஜ். நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம எப்பவும் சால்கோலித்திக்கோட முடிச்சோமா? சால்கோலித்திக் அதோட முடிச்சிட்டேன். சால்கோலித்திக் அப்புறம் அந்த மெகாலித்திக் மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன். மேம் நீங்க அயன் ஏஜ் சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் ஏஜ் வந்துட்டு நமக்கு
சால்கோலித்திக் அப்புறம் ஐவிசி வரும், அதாவது பிரான்ஸ் ஏஜ் வரும். சால்கோலித்திக் உள்ளே, ஓகேவா, சால்கோலித்திக்கு உள்ளேயும் பிரான்ஸ் ஏஜ் வரும். அண்ட் இந்த பிரான்ஸ் ஏஜ் ஐவிசி, அதாவது ஐவிசி தான் பிரான்ஸ் ஏஜ்ல வரும். நான் ஆல்ரெடி ஐவிசி உங்களுக்கு எடுத்திருப்பேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அயனேஜ் ஸ்டார்ட் ஆகும். அயனேஜ்னா இது வந்து வேதிக் பீரியட்ல வந்துடும். ஆரியன்ஸ் வந்து உள்ள நுழைவாங்க. ஆரியன்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் ஏசியால இருந்தெல்லாம் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க வந்து அயன் டூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் அயனேஜ் ஸ்டார்ட் ஆகும். சோ நான் அயனேஜ் பத்தி உங்களுக்கு சொல்லலைன்னா அடுத்து நம்ம இது அப்போ சொல்லுவோம். அடுத்து வரக்கூடிய வேதிக் ஏஜ்ல நம்ம அயனை பத்தி சொல்லுவோம், அயன் டூல்ஸ் பத்தி சொல்லுவோம். ஓகேவா, வேதிக் ஏஜ்ல எப்படி அயன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு. அப்ப இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டைம் பீரியட் வச்சு புரிதல் வந்திருக்குல்ல. ஓகேவா, சரி. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அயனேஜ் இஸ் சோ நேம்டு பிகாஸ் டியூரிங் திஸ் டைம் அயன் வந்து எதால ரிப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த டைம்ல. அதாவது இந்த ஒரு டூல்னாலதான் அயன் ரிப்ளேஸ் பண்ணிருக்குமா. அது எங்க இருந்து அந்த பிகினிங், அந்த அயன் எங்க இருந்து வந்திருக்கும்னா மிடில் ஈஸ்ட்ல, சவுத்தர்ன் ஈஸ்டர்ன் யூரோப்ல. ஓகேவா, மிடில் ஈஸ்ட் அல்லது சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இங்க இந்த இடத்துல அந்த அயன் டூல்ஸ் வந்து இங்க ஒரு டூல ரிப்ளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தான் அயன் ரிப்ளேஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த கொஸ்டின் தான் இருக்கு சொல்றாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா இதுதான் புரிதல். ஓகேவா, ரிப்ளேஸ் பண்ணிருக்கோம் கேட்பாங்க. அயன் ஏஜ் எந்த ஏஜ் ரிப்ளேஸ் பண்ணிருக்கோம், பிரான்ஸ் ஏஜ் ரிப்ளேஸ் பண்ணதான் அயன் ஏஜ். அண்ட் ஹியூமன் ஹிஸ்டரிய அந்த ஹியூமன் ஹிஸ்டரி ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அப்புறம் அயன் ஏஜ்னு வரும். இதுக்கு இடையில ஸ்டோன் பிளஸ் காப்பர்னு வரும். அது நமக்கு தேவையில்லை, அது ரொம்ப மேஜரா படிக்க மாட்டோம். ஸ்டோனு, பிரான்ஸ்க்கு அப்புறம் அயன். ஸ்டோன் ஏஜ்ல தான் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் எல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் அந்த சால்கோலித்திக் அப்புறம் தான் பிரான்ஸ் படிப்போம். ஓகேவா, ஒரு தடவை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கா. ஓகே, இது ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டா 2023 இப்ப ரீசெண்டா கேட்டது பாருங்க, 2023 கேட்டது. அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ரீ ஹிஸ்டரியில கேட்காதவங்க 2022க்கு முன்னாடி எல்லாம் ப்ரீ ஹிஸ்டரியில ரொம்ப இல்ல. ஆனா 2022, 23 அப்புறம் இந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமா இல்ல, ஒரு 20%, 80% ஐவிசில கேட்டானா 20% இங்க கேட்கறோம். ஓகேவா, 20% கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, 20% இருந்தாலும் நம்ம அதை படிக்கணும். புரிஞ்சுச்சா. அடுத்து, பாட்ரி வாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேசபிள் டு விச் பீரியட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. எந்த பீரியட்ல பாட்ரி வந்தது? நியோலித்திக் பார்த்தோமா. பாட்ரி ஃபர்ஸ்ட் எங்க வந்தது? நியோலித்திக்ல பர்டிகுலரா எந்த வில்லேஜ்ல, ஏர்லி வில்லேஜ் எது? மேகர்கர்ல இன்னொன்னு என்ன முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்? அக்ரிகல்ச்சர். புரிஞ்சுச்சா. இப்ப நம்ம படிச்சது இங்க எக்ஸாம்ல யூஸ் ஆகுதா? இங்க 2023 கேட்ட கொஸ்டின். அப்ப இந்த வருஷம் வராதுங்கிறதுக்கு என்ன இது இருக்கு? ஓகேவா, அதுக்காக தான் நான் வந்து 2023 கேட்ட உடனே தான் டக்குன்னு வந்து நான் கண்டிப்பா இந்த செஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ரீ ஹிஸ்டரி எடுத்துட்டேன் கம்ப்ளீட் டீடைலோட. அடுத்து, பேலியோலித்திக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோன் ஏஜ் வாஸ் ஓகே. ஸ்டோன் ஏஜ்ல வந்துட்டு பேலியோலித்திக் தான். ஓகே, அது அந்த டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மீசோலித்திக், நியோலித்திக், மைக்ரோலித்திக் எல்லாம் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்து, ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் இன் தி ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் நோன் அஸ். ப்ரீஹிஸ்டாரிக் ஏர்லி டெவலப்மெண்ட் கேட்டிருக்கான். ஏர்லி மனுஷன் எப்படி அந்த ஏர்லி டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அது என்ன ஏஜ்? ஓல்டு ஸ்டோன் ஏஜ். பேலியோலித்திக் ஏஜ்ல தானே வந்துட்டு மனுஷன் டெவலப் ஆகுறது கொடுத்துருந்தோம். அப்ப மனுஷன் டெவலப் ஆகுறது ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அல்லது பேலியோலித்திக் ஏஜ்னு கொடுக்கலாம். ஓகேவா, மனுஷன் க்ரோ ஆகுறது அங்கதான் வரும். குரங்குல இருந்து மனுஷன் ஆகானால. அண்ட் அங்க உள்ள டூல்ஸ் பார்த்தோம்ல, எதெல்லாம்? ஹேண்ட் ஆக்ஸ், சாப்பர், கிளீவர்ஸ். இது பினாக்கிள் புக்ல இதை கொடுத்துருந்தான். நம்ம அங்க ஆல்ரெடி டீடைல்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா, இது பினாக்கிள் புக் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அவங்க கொடுத்திருந்த டீடைல் அங்கேயும் நம்ம அது பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அடுத்து, போனிங்கிறது இது நான் டீடைல் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அந்த பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். பேலியோலித்திக் பேஜ்ல லோயர் பேலியோலித்திக்கோட சைட் எதுன்னு பாத்தீங்கன்னா போரி, மகாராஷ்டிரா. நான் ஆல்ரெடி அங்க இருக்கும். ஆனா அதை நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். பட் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அங்க இருக்கும். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிருப்பேன். அந்த பிளேஸ் மட்டும் சொல்லாம விட்டுட்டேன். அத இப்ப சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசோலித்திக் சைட்ஸ் நம்ம அங்க சொன்னோம்ல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதே பாத்துக்கோங்க. இங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சங்கனக்கல்லு பார்த்தோம் நினைக்கிறேன். அப்புறம் லங்கன் கஜ் படிச்ச ஞாபகம் இருக்கு. பாகூர் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. தம்தமா அப்படிங்கறது படிச்சோம் ஞாபகம் இருக்கு. ஓகே, இதுல பிம்பட்கா பார்த்தோம்ல, பேலியோலித்திக். மீசோலித்திக்ல தானே பிம்பட்கா வரும்னு பார்த்தோம். ரெண்டாவது, அதாவது பேலியோலித்திக்ல ஸ்டார்ட் ஆகும், பட் மீசோலித்திக்ல ஹையரா வரும்னு பார்த்தோம். இங்க வந்து மீசோலித்திக் தான் கொடுத்திருக்கான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மீசோலித்திக் தான் கொடுத்திருக்கான். அடுத்து, நியூ ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக்க பொறுத்த வரைக்கும் அந்த நீடில்ஸ், ஆரோ ஹெட்ஸ், அதாவது அம்பு அதெல்லாம் வந்திருக்கும்னு சொல்லி பார்த்திருப்போம். போன்ஸ்னால வெப்பன்ஸ் மேட் பண்ணிருப்பாங்க எல்லாம் பார்த்திருப்போம். ரொம்ப ஷார்ப்பா பிளேடு மாதிரி நீடில்ஸ் எல்லாம் வந்திருக்கும்னு சொல்லி பார்த்திருப்போம்.
அதோட சைட்ஸ் எல்லாம் பர்சாகம், சிராண்டு, மேகர்கர் முக்கியமான சைட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மெகாலித்தோட டைம் பீரியட் கேட்டிருக்கான். மெகாலித் டைம் பீரியட் வந்துட்டு நமக்கு 2500 பார்த்தோமா. 2500னா அப்ராக்சிமேட்டா 3000 அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? சோ அப்ராக்சிமேட்டா வரும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இயர்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா வராது இந்த ஏஜஸ் பொறுத்த வரைக்கும், இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜை பொறுத்த வரைக்கும். அந்த ரிட்டன் ரெக்கார்டு வந்ததுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட்டா ஏஜ் வரும். இதுக்கெல்லாம் பெர்ஃபெக்ட் ஏஜ் வராது. இந்த கார்பன் டேட்டிங் மூலமா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா கரெக்டா வராது. சோ இதுக்கு நீங்க சப்போஸ் 2000 போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கான், 3000 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 3000ல தான் எது மெகாலித்திக் நம்ம சவுத் இந்தியால பார்த்தோமா. அப்ப ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கா, அதுக்காக தான் நான் தனியா அதை கொண்டு வந்தேன். இப்ப யூஸ் ஆயிருக்கா? ஓகே, நம்ம படிச்சது யூஸ் ஆகுதா அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் இது பார்த்த உடனே உங்களுக்கு இன்னும் சரி ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்து மெகாலித்திக்னா லார்ஜ் ஸ்டோன் ஏஜ்னு பார்த்தோம். அண்ட் இது வந்துட்டு இங்க மொனுமெண்ட், ப்ரீஹிஸ்டாரிக் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஸ்டாச்சு இதெல்லாம் கட்டுறது வந்துட்டு ரொம்ப பெருசா பெரிய ஸ்டோன்ல கட்டியிருக்காங்கன்னு சொல்றது. அண்ட் கிளாரின் சர்க்கிள் டைப் ஆஃப் மெகாலித் கிரேவ். கிளாரின் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப், அதாவது நம்ம இறந்தவங்களுக்கு புதைச்சு வைக்கிறது சரியா, அது வந்து சர்க்குலர் ஷேப்ல ரொம்ப பெருசா இருந்திருக்கதா சொல்றாங்க. அந்த மெமோரியல் எல்லாம் சர்க்குலர் ஷேப்ல கிளாரின் சர்க்கிள்னு சொல்றாங்க. ஓகேவா? கிளாரின் சர்க்கிள்னா அது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, இறந்தவங்களை புதைக்க வைக்கிறது அது ஒரு டிஃபரெண்ட் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே, நம்ம அந்த மெயினா அந்த மெகாலித்திக்ல இறந்தவங்க புதைக்கிறதான பியூரியல்ஸ் வச்சுதான் படிச்சு பார்த்திருப்போம். அடுத்து இதோட முக்கியமான அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேப் ஸ்டோன், மெயின்கிர் அப்படிங்கிற டோல்மென். ஓகே, இதை நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எக்ஸாம்ல கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, மெயின்கிர் அப்படின்னா ஸ்டாண்டிங் ஸ்டோன். கேப் ஸ்டோன் அப்படிங்கிறது ஹரிசாண்டலா வைக்கக்கூடியது. ஓகேவா? ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய அந்த பியூரல் சாம்பர்ல ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ். அப்புறம் டால்மன் அப்படிங்கறதும் அந்த சாம்பர்ஸ், அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த இதுல ஒரு வகையான கல். டால்மன், மெயின்கிர், கேப் ஸ்டோன். இதை நோட் பண்ணிக்கோங்க. மெகாலித்திக்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மெகாலித்திக் சைட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, தமிழ்நாட்டுக்குள்ளது 2 பார்த்திருப்போம். அதுவே கர்நாடகால இன்னும் 2-3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுனா நிலஸ்கால், ஹனம் சாகர், பெனாக்கல், ஹைர் பெனாக்கல் அப்படிங்கிறது. அது போக ஜுனாபனி அப்படிங்கிறது மெகாலித்திக் சைட் தானே. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அங்க இல்லாதது இதுல கவர் ஆயிடுச்சு. Which of the following ancient sites is not situated in India? இந்தியால இல்லாத ஏன்சியன் சைட் இருக்கான். இனம்கான் இந்தியால தான் பார்த்தோம். ஹல்லூர் இந்தியால பார்த்தோம். எனக்கு மேகர்கர் பாத்தீங்களா? மேகர்கர் எங்க? நம்ம பலுச்சிஸ்தான்ல பார்த்தோம். பலுச்சிஸ்தான் போலன் ரிவர் பக்கத்துல போலன் பாஸ். ஓகே, நான் ஆல்ரெடி மவுண்டன் பாசஸ்ல கூட இந்த போலன் பாஸ் சொல்லியிருப்பேன். சோ அத போலன் பாஸ் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில நம்ம படிப்போம்னு சொன்னோமா. இங்க வந்துருச்சா மேகர்கர் சைட் வந்து அந்த போலன் பாஸ் பக்கத்துல தான் இருக்கு. ஓகேவா? போலன் பாஸ் பக்கத்துல தான் இருக்கு. அண்ட் இது யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இந்த மேகர்கர் வந்து ஃபர்ஸ்ட் யாரால டிஸ்கவர் பண்ணப்பட்டதுன்னா ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜீன் பிராங்கோயிஸ் ஜாரிகே, இவரால தான் 1974 அப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் மேகர்கர்ங்கிறது. இது ப்ரீ ஹரப்பான்னு சொல்லலாம் அண்ட் நியோலித்திக் சைட்னு சொல்லலாம். அடுத்து ஃபைண்டிங்ஸ் இங்க என்னென்ன கிடைச்சிச்சுன்னா, அக்ரிகல்ச்சர், ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் காட்டனும் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் காட்டனும் கிடைச்சிருக்கும். பீட் மேக்கர்ஸ் இருந்ததா கிடைச்சிருக்கு. ஷெல் ட்ரேட், ஷெல் ஒர்க்கிங், அப்புறம் பாட்டரியும் இங்கதான் ஃபர்ஸ்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா? பார்த்தோம்ல. அடுத்து குன்சாகி அப்படிங்கிறது பேலியோலித்திக் சைட்டா. ஓகே, இது வந்து கர்நாடகால இருக்கு. அடுத்து ஹல்லூர் அப்படிங்கிறது கர்நாடகால தான் இருக்கு. ஹல்லூர் அப்படிங்கிறது அயனேஜ் சைட்டா, நியோலித்திக். ஓகே, அயனேஜ் சைட்டா மேபி அந்த நியோலித்திக் முடிகிற டைமா கூட இருக்கலாம். நியோலித்திக் சால்கோலித்திக் முடிகிற டைமா கூட இருக்கலாம் இந்த ஹல்லூர் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இனம்கான் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கிறது அப்படி நீங்க ஒரு தடவை எதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. மேபி இது மாதிரி கூட வரலாம், நம்ம இந்த மாதிரி இருக்கலாம். மேபி அந்த பினாக்கல் புக்ல எப்படி கொடுத்ததா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். சோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க சரியா. இந்த இதெல்லாம் இனம்கான் அப்படிங்கிறது போஸ்ட் ஹரப்பனா. நம்ம அங்க என்ன படிச்சோம், இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதுக்குதான் நம்ம நிறைய சோர்ஸ் ரெஃபர் பண்ணும்போது இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. வேற வழி இல்ல, இது பினாக்கல்ல கொடுத்ததுனால நம்ம கட்டாயம் இதை நோட் பண்ணி தான் ஆகணும் சரியா. இது வந்து ஹரப்பாவோட அக்ரேரியன் வில்லேஜா. ஓகே, போஸ்ட் ஹரப்பன் வில்லேஜ்னு கொடுத்துருக்கான் இனம்கான். ஆனா நம்ம அங்க ஒண்ணு படிச்சோம்ல, சால்கோலித்திக் வில்லேஜ் தானே படிச்சோம். இனம்கான் சால்கோலித்திக்ல வரும்னு பார்த்தோம், அப்பர் பேலியோலித்திக்லயும் வரும். அது போக இங்க பாருங்க, காட்டன் மேகர்கர்ல தான் ஃபர்ஸ்ட் காட்டன் க்ரோ பண்ணப்பட்டிருக்கோம். அண்ட் அந்த ஏஜ் கேட்டிருக்கான். மேகர்கரோட டைம் பீரியட் 7000 இயர்ஸ்.
ஓகேவா? 7000 இயர்ஸ்னா நியோலித்திக் அதுக்குள்ளதானே வரும். நியோலித்திக் எதுக்குள்ள வரும்? நியோலித்திக் வந்துட்டு 8000 to 4000 சாரி 8000 to 6000 டைம் பீரியட் என்ன சொன்னோம்? ஆமா 6 8000 to 4000 பாத்திருப்போம் நியோலித்திக். அப்ப இதுக்குள்ளதான் வரும் 7000 6000. ஓகேவா? சோ இதுக்குள்ள எதுனா 7000 பர்டிகுலரா சொல்லணும்னா 7000ல தான் மேகர்கர் வந்திருக்கு. ப்ரீவியஸ் 2023 MTS கொஸ்டின்ல கேட்டது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேகர்கரோட டைம் பீரியட் 7000 BCE. அண்ட் இங்கதான் ஓல்டஸ்ட் அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட் இருக்குன்னு பாத்திருக்கோம். அடுத்து பிம்பட்கா பேலியோலித்திக் பீரியட்னு பார்த்தோமா? பேலியோலித்திக் இந்த பிம்பட்கா எங்க இருக்குன்னு கேட்டிருக்கா? மத்திய பிரதேஷ் சென்ட்ரல் இந்தியால இருக்கும் பிம்பட்கா. அண்ட் இது வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டாவும் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இங்க 500 பெயிண்டிங்ஸ். ஓகே, அப்ப இது கல்ச்சுரலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. யுனெஸ்கோ கல்ச்சுரல் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்னா அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 500 பெயிண்டிங் ராக்ஸ் இருந்திருக்கு, ராக் ஷெல்டர்ஸ் இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்குல்ல. அது போக பார்த்தோம்ல இந்த பிம்பட்கால என்ன இருக்கும்னு சொல்லிட்டு கேவ் ஷெல்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இந்த பிம்பட்கா வந்து விந்தியா ரேஞ்சஸ்ல இருக்குது. ஓகேவா? விந்தியா ரேஞ்சஸ்ல. அடுத்து பக்கான்கர் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1956ல 57ல பக்கான்கர் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது இந்த பிம்பட்கா எதுக்கெல்லாம் பாத்தீங்களா, எங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்களா? அப்பர் பேலியோலித்திக், மீசோலித்திக், சால்கோலித்திக், அப்புறம் ஏர்லி ஹிஸ்டாரிக், மெடிவல் வரைக்கும் இந்த பிம்பட்கா கேவ் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து இங்க தொடங்கி மெடிவல் பீரியட் வரைக்குமே இந்த பிம்பட்கா யூஸ் பண்ணிருக்காங்க. மெடிவல் பீரியட்னா முகல்ஸ் இந்த இதெல்லாமே முகல்ஸ் இதுல கூட இந்த பிம்பட்கா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு வரும்னு நினைக்கிறேன். இந்த பிம்பட்கா கேவ்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இது பக்கத்துல வந்து ரட்டாபாணி அப்படிங்கிற வைல்ட் லைஃப் செஞ்சுரியும் இருக்குதான். பிம்பட்கா பக்கத்துல ரட்டாபாணி அப்படிங்கிற வைல்ட் லைஃப் செஞ்சுரி இருக்கு. அடுத்து பாத்தீங்களா ஆஸ்ட்ரிச் இருந்ததுக்கான எவிடன்ஸ் 2022 CGL கொஸ்டின். ஆஸ்ட்ரிச் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து எங்க பார்த்தோம்? பேலியோலித்திக்ல பார்த்தோமா? பேலியோலித்திக் மிடிலா லோயர் பேலியோலித்திக்ல பாத்திருப்போம். பேலியோலித்திக் இங்க இது எங்க இருந்துச்சு? ஆஸ்ட்ரிச் எங்க இருந்துச்சுன்னு பார்த்தோம். பாட்னே, மகாராஷ்டிரால பாட்னே அப்படிங்கிற இடத்துலதான் ஆஸ்ட்ரிச்சோட எக்ஸெல்ஸ் இருந்துச்சான். ஆஸ்ட்ரிச்சோட எக்ஸெல்ஸ்னா ஆஸ்ட்ரிச் இருந்ததுக்கான அடையாளம் தானே. அடுத்து வருது பாருங்க ஒரு முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின் சொன்னல ஜேடைட். ஜேடைட் ஸ்டோர் எங்க? தார்ஜுலி ஹேடிங். இது எங்க இருக்கும்? அசாம்ல இருக்கும். ஓகேவா? திமா ஹாசோ அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட். இது ஒரு நியோலித்திக் சைட், அசாம். ஓகே. அடுத்து பிரம்மபுத்திரா வேலியில இருக்குது. அதோட ரிவர் வேலி எந்த ரிவருக்கு பக்கத்துல கேட்கான்? பிரம்மபுத்திரா ரிவர், சைனா மியான்மர் பார்டர்ல. அடுத்து இங்க என்னன்னா ஜாடைட் ஸ்டோன். ஓகேவா? ஜாடைட் ஸ்டோன் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஜாடைட் ஸ்டோன் தான் இங்க கண்டுபிடிக்கப்பட்டதுல ரொம்ப முக்கியமானது. இது சைனால இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இதுல அண்ட் 4 types of ceramic card marked incised stamped and plain fine red ware இந்த மாதிரியான செராமிக் வெசல்ஸும் செராமிக் வேர்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. அடுத்து காட்டல் குயுக் அப்படிங்கிறது இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே பயமா இருக்குது. அப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஞ்சம் படிச்சாதான் முக்கியம். படிச்சாதான் எக்ஸாம் வந்து கொஞ்சம் இந்த இதுல ஒரு இம்பார்ட்டன்டான இது படிச்சாதான் மார்க் இதுல கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்குல்ல. காட்டல் குயுக் அப்படிங்கிறது நியோலித்திக் சைட்டா. ஓகே, டர்க்கில இருக்கு. ஓகே, டர்க்கி வச்சு பார்த்தோம்ல, இது இருந்துச்சுல நமக்கு நான் கொடுத்த இந்த டீடைல்ல. சோ அது அப்போ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதுல போய் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதோட இந்த காட்டல் குயுக் அந்த பிளேஸோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ரூஃப் அக்சஸ் இருக்கக்கூடிய ஹவுசஸ் எல்லாம் இருக்குதான். அது ரொம்ப நாள் வந்து செட்டில்மெண்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய சைஸ்ல இருந்திருக்கு. அண்ட் வேற நியோலித்திக் சைட்ஸ் வந்து இந்த டார்ஜிலிங் ஹைடிங் அது ரொம்ப பார்த்தோம். முக்கியமா அசாம்ல இருக்கக்கூடிய வேற 2 என்னன்னு பாத்தீங்கன்னா மரக்டோலா, சருட்டாரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சோ இன்னும் பக்கத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முடிச்சிடலாம். மேகர்கர் சைட் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ஹவுஸ் ரிமைன்ஸ் இருந்ததா கேக்குறாங்க. மேகர்கர்ல எந்த டைப் ஆஃப் ஹவுஸ் ரிமைன்ஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் தான். ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சைட்ல தான் வந்து ஹவுஸ் ரிமைன்ஸ் வீடுகள் இருந்ததா சொல்றாங்க. மேகர்கர்ல அனிமல் போன்ஸ் இருந்திருக்கு, ரிமைன்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இருந்திருக்கு, அக்ரிகல்ச்சர் இது இருந்திருக்கு, காட்டன் இருந்திருக்கு. மேகர்கர்ல என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் தனியா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிச்ச ஒரு பேரை முன்னாடியே கொடுத்திருப்போம், ஜீன் பிராங்கோயிஸ் ஜாரிகேன் சொல்லிட்டு 1974. பார்லி, வீட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இங்கதான் இருந்திருக்கு. மீசோலித்திக் டைம் பீரியடா? மீசோலித்திக் டைம் பீரியட் 12,000 to 10,000. ஆடா, இப்படி கொடுத்திருந்தா நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறது?
மிடில் ஸ்டோனேஜ் நம்ம என்ன படிச்சோம்? என்சிஆர்டி புக்ல என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸாம்ல ஏன் இப்படி கேக்குறாங்க? என்சிஆர்டி புக் படிச்சு இப்ப நம்ம அப்போ என்ன சூஸ் பண்ணுவோம்? 10,000 to 7,000 தானே சூஸ் பண்ணுவோம், இல்ல 10,000 to 8,000 சூஸ் பண்ணுவோம். அவன் என்ன கொடுத்துட்டான்? 12,000 to 10,000. ஓ மை காட், நம்ம 10,000 7,000 வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம எதை படிச்சோமோ அதுதான் கரெக்ட். நமக்கு அவன் கொடுத்துருக்க ஆன்சர்லாம் செக் பண்ண வேண்டாம். மீசோலித்திக் பீரியட், ஏர்லியஸ்ட் ஹாலோசின். ஏர்லியஸ்ட் ஹாலோசின்னாலே 10,000 தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 10,000 தான் இந்த மீசோலித்திக்கும் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு மாத்து கருத்தே கிடையாது. அப்போ மைக்ரோலித்திக் டெக்னாலஜிக்கல், அதாவது இந்த மீசோலித்திக்கா மைக்ரோலித்திக்னு சொல்லுவோம்ல, அது பவ் அண்ட் ஆரோ ஹண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அங்க படிச்சதே படிச்சுக்கோங்க. சரியா? நான் அங்க கொடுத்ததே படிச்சுக்கோங்க. அதுதான் என்சிஆர்டி பேஸ்டு. மேபி இந்த பினாக்கள் வந்து டிஃப்ரெண்டா கூட கொடுக்கலாம். எல்லா வருஷமுமே இந்த பினாக்கள்ல டிஃப்ரெண்டா தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, பேலியோலித்திக் ஏஜ்க்கு என்ன கொடுத்துருக்கான்? 5 lakh to 10,000. ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். 6 lakh to 10,000 பார்த்தோம், இது ஓகே பேலியோலித்திக். இல்லைன்னா 20 lakh to 10,000 கொடுக்கலாம். நியோலித்திக் 7,000 or 8,000 to 1,000, இல்ல 4,000 or நான் 2,000 3,000 முன்ன பின்னா வரலான்னு சொல்லி பார்த்தோமா? சோ 2,000 இப்படிதான் இருக்கும், வேற வழியே இல்ல. எல்லா சோர்ஸ்லயும் நானும் பார்த்துட்டேன், ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்னு கொடுத்துருக்கான். நான் அங்க கொடுத்தது என்சிஆர்டி படி. ஓகேவா? அதுவே நோட் பண்ணிக்கோங்க. என்சிஆர்டினா பெஸ்ட். உண்மையா யூபிஎஸ்சி கொடுக்குற அந்த அளவுக்கு நோட்ஸ் அது. சோ அதனால அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, சோ அடுத்து இது நம்ம முன்னாடி வந்திருக்கணும், இங்க இருக்கு. சோ இது கிடையாது, இது இண்டஸ் வேலியில வர்றது, இங்க கொடுத்துட்டேன். செல்ட் அப்படிங்கறது எதோடதுன்னு கேட்டிருக்கான். நியோலித்திக் பீரியட சேர்ந்ததுதான். பட் செல்ட்னா என்னது? அது ஒரு டூல். செல்ட்ங்கிற டூல் யூஸ் பண்ணி அந்த ரொம்ப சாஃப்டான இத ரொம்ப பாலிஷ் பண்ணப்பட்ட டூல்ஸா கிரவுண்ட், அதாவது கிரவுண்ட் தோன்றதுக்காக, மண்ணு தோன்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிஷ்டு டூல்ஸ் பார்த்தோமா நியோலித்திக்ல. நியோலித்திக்கோட தனி ஃபீச்சர் ஒன்று பார்த்தோமா? செல்ட் டூல். ஓகே, அது ஒரு டூல். மைக்ரோலித்திக் வந்துட்டு வேற டேஷ் யூஸ்டு பை ஏர்லி ஹியூமன்ஸ். மைக்ரோலித்திக்ல ஸ்டோன் டூல்ஸ் தானே யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன நமக்கு டவுட்? 2021 ஈஸியா அடிச்சிடலாம் இதெல்லாம். ஓகே, ஃபைனலா முடிக்க போறோம். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a Paleolithic site of archaeological importance in India? குணாசாகி அப்படிங்கறதா இங்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து பேலியோலித்திக்? மேகர்கர் பேலியோலித்திக் போட்டுறாதீங்க. பர்சோகம் பேலியோலித்திக் வராது தானே? பர்சோகம் வராது. சிராண்டுங்கிறது நம்ம பீகார்ல பார்த்தோம், இதுவும் எங்கேயோ பார்த்தோம்ல. பர்சோகம் சிராண்ட்ல ஒன்னா பார்த்திருப்போம். மேகர்கரும் பர்சோகம் கூட தான் பார்த்திருப்போம். குணாசாகி அப்படிங்கிறது தான் பேலியோலித்திக் சைட்டு. குணாசாகி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான சைட்டு. ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, 2021 கேட்டது. ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு நம்ம A to Z டீடைல்ஸும் கவர் பண்ணிட்டோம். அதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ போன வருஷம் CGL லெவல்ல கேட்ட கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு 20% இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. 20% இருந்தாலும் சரி, ஒரு கொஸ்டின்காக நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாதான், இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த ஒரு கொஸ்டினை நம்ம கரெக்டா போடும்போது இருக்கக்கூடிய திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. நம்ம ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், அதுக்கான கொஸ்டின் அங்க வந்திருக்கு, அதை நம்ம கரெக்டா போட்டதுக்கு அப்புறம் நம்ம படிச்சது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும்ல, அதுதான். அந்த திருப்திக்காக தான் நம்ம ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஓகேவா? இவ்வளவு படிச்சாதான் ஒரு கொஸ்டின் போட முடியும். ஈஸியா யாராலையும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஒவ்வொரு கொஸ்டினும் கஷ்டப்பட்டு அந்த மார்க் வாங்கணும். அண்ட் அந்த கஷ்டப்பட்டு மார்க் வாங்கும் போதுதான் அதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகேவா? சரியா? சோ இந்த செஷன் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இண்டஸ் வேலியை விட இது டைம் எடுத்துச்சு, பட் பரவாயில்ல, நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்ல. சோ தேங்க்யூ. ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் இன்னும் வந்துட்டு இன்னும் நிறைய கண்டென்ட்டோட நிறைய எல்லா ஜிஎஸும் முடிக்கணும்னு நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.